Done. So we're starting after elections. எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஊர்லயே ஜாலியா எலெக்ஷன் ஃபீவர் எலெக்ஷன் ஃபெஸ்டிவல்ல ரிசல்ட் எல்லாம் கவுண்டிங்லாம் வந்தாதான் வருவீங்களா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், கவுண்டிங்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறவங்களாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வருவீங்களா? மேம் பயங்கர டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மேம், உங்களுக்கே தெரியும் இல்லைங்கிற மாதிரி. இஸ் இட் ஃபிளிக்கரிங்? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, டெல் மீ இஃப் இட் ஃபிளிக்கர்ஸ் அகைன். பார்த்துக்கலாம். டன். ஓகே, ஸோ எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ங்கிறது உங்க எக்ஸாம் தான். சரியா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டீங்கன்னா ஹாப்பி ஆயிடுவீங்க. only two things யூஸ்வலி. ஒன்று எக்ஸாமு, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது மாசா ஒரு ஏதாவது நடக்கணும். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 இன்னும் மாசா நடக்கும். 10 லட்சம் பேருக்கு மேல அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி. குரூப் 2 அது கொஞ்சம் கம்மியா, குரூப் 1 மாசா தான் நடக்கும். ஸோ இப்போதைக்கு அடுத்த மாஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னா உங்க எக்ஸாம் தான். எஸ், ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்க ப்ராக்டிக்கலா ரெடி ஆயிக்காங்க. மியூட் ப்ளீஸ், மியூட் ஆல் ஆஃப் யூ. Clear? So what we have to do is, இன்னி இருக்கிற 4 மாசம் வெரி வெரி crucial. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வெரி வெரி crucial for exam. ஸோ ஈவன் இஃப் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 2, குரூப் 1 எதுவா இருந்தாலும் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்க போர்ஷன்ஸ் முடிச்சுதான் ஆகணும். மேம் நம்ம எதுவா குரூப் 2 தான் எழுதுவேன், அக்டோபர்ல டைம் இருக்கு அப்படின்னா அப்பவும் ஒரு மாசம் ரிவிஷனுக்கு வேணும், லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு டைம் வேணும், ஆப்டிடியூட் போட்டு பார்க்கணும். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க என்ன எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னாலும் இர்ரெஸ்பெக்டிவா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான். இந்த வருஷம் எல்லா எக்ஸாம் எல்லா தேர்வு எழுதுறதுக்கு கடைசி ஃபேஸ்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இந்த 4 இம்பார்ட்டன்ட் மந்த்ஸ் தான் உங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸை டிட்டர்மைன் பண்ண போகுது, ப்ரிப்பரேஷன் இல்லை. நீங்க இந்த 4 மாசம் என்ன உழைப்ப போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்டை நீங்க பாப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2026 எலெக்ஷனுக்கு 2021ல இருந்து வேலை செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இருந்து களத்துல இருந்து இறங்கி வேலை செஞ்சு அதுதான் அதோட ரிசல்ட் தான் மே 4ல பார்க்க போறோம், 4 நாளைக்கு முன்னாடி கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் வாட் யூ கோயிங் டு டூ நவ், அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இப்போ இன்னைக்கு April 24. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 டேஸ்க்குள்ள யூ ஹவ் டு கம் அப் வித் ரொட்டீன் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்துட்டு ஃப்ரம் May 1 நோ கோயிங் பேக். திருப்பி யோசிக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது. அந்த ரொட்டீன் அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ல போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கிளியர்? ஸோ வித் தட் நோட், போன வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன் அப்ப ஜாலியா உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர் இல்லையா? போன எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் நேத்து டியூட்டி முடிச்சுட்டு அந்த பேட்ச் கொடுத்துருப்பாங்கல்ல, ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர், அந்த ஆர்ஓ, ஏஆர்ஓ, நோடல், ஜோனல், அந்த பேட்சோட எல்லாம் தேவ் சென்ட் போட்டோஸ் டு மீ. தட் மீன்ஸ் போன வருஷம் உங்களை மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருந்தவங்க இந்த எலெக்ஷனுக்கு கண்டக்டிங் அத்தாரிட்டி டியூட்டி பார்த்துருக்காங்க. ஸோ இது உங்க கையில தான் இருக்கு. அடுத்த எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வரணுமா இல்லை எலெக்ஷன் நடத்தணுமா அப்படிங்கிறது. ஸோ வெரி க்ரூஷியல் டைம் இந்த நெக்ஸ்ட் 4 months. நோ டைம் டு ரெஸ்ட், நோ டைம் டு ரீஸ்டார்ட். நிறைய தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ப்ரிப்பரேஷன்ல. ஓகே, இனிமேல் ஃப்ரெஷ்ஷா, இனிமேல் ஃப்ரெஷ்ஷா, இனிமேல் ஃப்ரெஷ்ஷான். இனி எத்தனை தடவை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணாலும் அதை இந்த மாசத்தோட பண்ணி முடிச்சிருங்க. யூ டோன்ட் ஹாவ் டைம் டு ரீஸ்டார்ட் ஆர் ரீசெட் இல்லை ரெஸ்ட், அதுக்கெல்லாம் இனி மேல இருந்து டைம் இருக்காது. கிளியர்? டன்? எஸ். ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு ஸ்டார்ட் டுடே? குரூப் 1. நான் எழுதுனா சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் எழுத மாட்டேன். குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துக்கும் சேர்ந்து we have to start a subject now. What subject? நான் எடுக்கிறது ஒரு 5 சப்ஜெக்ட் தான். 5 சப்ஜெக்டும் ஆளாளுக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா ஏதோ ஒண்ணுல வந்துரும் இல்லையா? ஸோ we'll start with INM, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். வீல் ஸ்டார்ட் இந்திய தேசிய இயக்கம். இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஐஎன்எம் முதல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஓகே,
எப்பவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஐஎன்எம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நியூ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட வந்திருக்கிற ஒரு சிலபஸ் இருக்கு இல்லையா, எதுல இருந்து எவ்வளோ கேள்விகள்னு, அந்த சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் தேவ் மேட் தட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சரும் ஐஎன்எம்மும் ஒட்டுக்கா ஒரு யூனிட் குள்ள போற மாதிரி. கரெக்டா? ரெண்டுக்கும் சேர்ந்து எத்தனை கொஸ்டின்? 25 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருக்கும் ஐஎன்எம்க்கும். ஆனா எங்கேயுமே ரெண்டும் ஈக்குவலா பிரிக்கப்படும். ஐஎன்எம்க்கு கம்மி கொஸ்டின், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருக்கு ஜாஸ்தி, இல்ல ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் கம்மி ஐஎன்எம்க்கு ஜாஸ்தின்னு எங்கேயுமே சொல்லல. ரெண்டும் சேர்ந்து. ஸோ ப்ராக்டிக்கலா நீங்களும், நான் பல வருஷமா படிச்சுட்டு இருப்பீங்க, நீங்களும் ஆஸ்பிரண்டா இருந்திருப்பீங்க, இல்ல இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இல்ல இந்த இந்த ஃபீல்ட்லயே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரெண்டுல வெயிட்டேஜ் எதுக்கு ஜாஸ்தியா போகணும்னா இதுக்கு தான் போகணும். நியாயப்படி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஜியாகிரபிக்கு எப்படி 10 கொஸ்டின் தனியா பிரிச்சாங்களோ அந்த மாதிரி இதுக்கும் 10 கொஸ்டின் தனியா பிரிச்சிருந்திருக்கலாம். கரெக்டா? அவ்வளவுதான் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருக்கு இத்தனை நாள் இருந்த இம்பார்ட்டன்ஸ். பட் இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 10 கொஸ்டின் தனியா பிரிக்கலனாலும் பரவாயில்ல, அப்படி பிரிச்சிருந்தாலாவது கிளியரா இருந்திருக்கும். சவுண்ட் வருதா? அங்கேதான். We'll see. இப்போ வந்து பிரிச்சிருந்தா கூட we will know that okay 10 கொஸ்டின் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், 15 ஐஎன்எம்க்குன்னு. இப்போ அது பிரிக்காதனால with all the previous year experiences what we can know is ஐஎன்எம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு காம்பினேஷன்ல. ஸோ எப்படி போகலாம்னா, ஐஎன்எம்க்கு 20 கேள்விகளும் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருக்கு 5 கேள்விகளா கூட போகலாம். ஓகே, இல்ல ஒரு 3 கொஸ்டின் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல 22 ஐஎன்எம்க்கு போகலாம், 17 ஐஎன்எம்க்கு, the rest 8 for history and culture, இல்ல 15-10 எப்படி வேணா போகலாம். பட் with this experience we can conclude that இந்த இந்திய தேசிய இயக்கம் ஒரு ஐஎன்எம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேர்ட் டு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். ஆக்சுவலி இந்த மாதிரி கிளியர் என்ன சொல்றது, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து டிமார்க்கேட் பண்றாங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஐஎன்எம்க்கும் பாலிட்டிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு பாலிட்டிக்கு 40 கொஸ்டின் கொடுத்து யூனிட் 5 யூனிட் 6 எல்லாம் கொண்டு போய் இம்பார்ட்டன்டா வச்சிருக்காங்கல்ல, இதே அளவு இம்பார்ட்டன்ஸ் ஐஎன்எம்க்கும் முதல்ல இருந்துச்சு. இப்ப பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அதை கொஞ்சம் தேவ் மேட் இட் லிட்டில் லெஸ், ஜாஸ்தி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ள போகாம, பரவாயில்ல, our students are calling. How many? Ask them to rejoin, இல்லைன்னா வில் சென்ட் ரெக்கார்டிங். அது யாருன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐஎன்எம் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லைனாலும் என்ன நடந்துச்சு ஐஎன்எம்ல அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் பாலிட்டி. ஸோ ஐஎன்எம்மும் பாலிட்டியும் இல்லாம இந்தியாவும் இல்லை, ஹிஸ்டரியும் இல்லை, கவர்னன்ஸும் இல்லை, டிஎன்பிஎஸ்சியும் இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல போகாம ஐஎன்எம்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கறத தெரியாம நம்ம வாட் டு டூ டுமாரோ பண்ணவே முடியாது. இப்போ நேற்று எலெக்ஷன் நடந்திருக்குல்ல, எத்தனை கண்டக்டிங் ஆஃபீஸர்ஸ், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக்கலா தேர் லேர்னிங் கம்ஸ் ஃப்ரம் ஹவு எலெக்ஷன்ஸ் வர் கண்டக்டட் பிஃபோர், இல்லையா? அவங்க படிக்கும் போது சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 1951 நடந்த முதல் தேர்தலில் இருந்து எப்படி தேர்தல்கள் நடத்தப்பட்டன, எப்படியெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் அதோட கிராஃப் என்ன, ஸ்டாட் என்னன்னு எடுத்து அங்கிருந்து தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஒரு வருஷமும் நம்ம எலெக்ஷனை மாடிஃபை பண்ணி பெட்டர் ஆக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ நெவர்தலெஸ் இந்த லேர்னிங் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன், டன். ஸோ ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஐ வில் ஹேண்டில். ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டகரியில இருக்கும்னா, சிலது டேட்டா ஓரியன்டா இருக்கும், டேட்டா ஃபேக்ட்ஸ். காந்தி என்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்தாரு, இல்ல சால்ட் சத்தியாகிரக, உப்பு சத்தியாகிரக எப்ப துவங்கப்பட்டது, யாரு கூட போனா, எந்த டேட்ல ஆரம்பிச்சாங்க, என்ன நடந்துச்சு அந்த ப்ராசஸ்ல அப்படின்னு டேட்டா ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். சிலது அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கான்செப்ட்ஸ் பேஸ்டான கொஸ்டின் இருக்கும், அண்ட் சிலது அண்டர்ஸ்டாண்டிங். நான் கான்செப்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏன் பிரிக்கிறேன்னு சொல்லிடுறேன். கான்செப்ட்ஸ்னா பூனா பேக்ட் எதன் அடிப்படையில் கையெழுத்து போடப்பட்டதுன்னா அது ஒரு கான்செப்ட், பூனா பேக்ட். காந்தி இர்வின் சட்டம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு, அது எதுக்கு அடிப்படையில, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, கான்செப்ட் என்னன்னா அது வந்து இது எல்லாமே படிச்சாதான் தெரியும். கரெக்டா? பட் சில கொஸ்டின்ஸ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு we will be able to do. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பனா மனுஷனா இருக்கிறதுனால நமக்கு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல,
அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ல வில் பி ஏபிள் டு டூ certain questions. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்ம ஹிஸ்டரி ஐஎன்எம் படிக்கிறோம் அப்படிங்கும்போது உங்க சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் ரினைசான்ஸ் தேசிய மறுமலர்ச்சி அதிலிருந்து தொடங்கி தான் ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப தேசிய மறுமலர்ச்சினா என்ன? பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள ரூல் பண்ணாங்க, நம்ம அவங்களுக்கு எதிர்த்து போராடி நம்ம சுதந்திரம் வாங்கணும், அதுதானே தேசிய மறுமலர்ச்சி. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் கம்யூனிசம் பார்ட்டிஷன், நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சது, அது எல்லாமே சிலபஸ்ல இருக்கு. பட் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கணும்னா, தேசிய மறுமலர்ச்சி ஃபார் எக்ஸாம்பிள் 1857 சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் தேசிய மறுமலர்ச்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பீப்புள் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை இவனை துரத்தணும் நம்ம வெளியே அப்படின்னு அப்ப இருந்தா புரிய ஆரம்பிச்சுது. அப்ப 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்டது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்டட் இன் 1885. அதுக்கப்புறம் அப்படியே காந்தி 1916-15 வந்தார் உள்ள. அதுல இருந்து அப்படியே நம்ம ஃப்ரீடம் வாங்கணுங்கிறது சிலபஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கணும்னா, ஒரு தேசிய மறுமலர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து ஆங்கிலேயர்களை வெளியே துரத்துனாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள ஆக்கிரமிச்சுட்டாங்க, அவங்க நம்மளை யூஸ் பண்ணாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, அவங்க நம்மளை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணாங்க. கரெக்டா? இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும்ல. ஹிஸ்டரி படிக்கிறவனுக்கும் இருக்கும், படிக்காதவனுக்கும் இருக்கும் இல்லையா? குழந்தைக்கு கூட இருக்கும். வி காட் ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ் தெரிஞ்ச எல்லா குழந்தைக்கும் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள நீங்க போகும்போது யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு நீங்க உட்காந்து இங்க ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, உங்க மைண்ட்ல ஒரு சிஸ்டம் ஓடிட்டு இருக்கும்ல. எஸ், உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும், ஒரு நிர்வாக சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும் மைண்ட்ல. இது எல்லாமே உங்களை மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? தேசிய மறுமலர்ச்சியை நடத்தின யாரோ ஒருத்தர் உங்களை மாதிரி ஒருத்தரா தானே இருந்திருப்பாங்க. கொஞ்சம் வயசு ஜாஸ்தியா இருந்திருக்கலாம், கம்மியா இருந்திருக்கலாம். பட் அதே மாதிரி ஒரு சினாரியோ இன்னைக்கு எலெக்ஷன்ல என்ன நடக்குதோ அது மாதிரி தான் அன்னைக்கு ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். எஸ். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போகும்போது அந்த மாதிரி பிராக்டிக்கலா சில கொஸ்டின்ஸையும் நீங்க டேக்கிள் பண்ணணும். ஓகே. ரொம்ப ஒரு ஐ திங்க் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்னைக்கு காலையில பார்த்தேன், விச் செட் ஐ ஜஸ்ட் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வரும், அப்படி எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் போடுறதுன்னு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரம் 2025, 2025 ஐஎன்எம்ல கேட்ட ஒரு கேள்வி. How did education contribute to the Indian Renaissance? இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவியது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே. இதுக்கு நீங்க ஹிஸ்டரி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. காந்தி யாரு, நேரு யாரு, அம்பேத்கர் யாரு, என்னைக்கு பிறந்தாங்க, என்னைக்கு செத்தாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. கல்வி எப்படி தேசிய மறுமலர்ச்சிக்கு, இந்திய மறுமலர்ச்சிக்கு பங்களிச்சுது, எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது? நான் 3 ஆப்ஷன்ஸ். கான்ட்ரிபியூட்டட் டு growth ஆஃப் மணி, பண வளர்ச்சியை கொடுத்தது. தேசிய மறுமலர்ச்சி எங்காவது பண வளர்ச்சியை கொடுத்துச்சா நமக்கு? அப்படி கொடுத்திருந்தாதான் நம்ம சுதந்திரத்துக்கே போயிருக்க மாட்டோமே. பணம் தான் வருது இல்லைன்னு பேசாம உட்காந்துருப்போம். நம்மளை பத்தி தெரியும்ல, அதுவும் நம்ம முன்னோர்கள் பத்தி நல்லா தெரியும்ல. ஓகே. நெக்ஸ்ட், ப்ரொமோட்டிங் சயின்டிபிக் லேர்னிங், அறிவியல் அறிவு வளர்ச்சிக்காக இந்திய தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு ஒண்ணு நடக்கும்போது அறிவியல் சார்ந்து வளர்ச்சி நடந்துச்சா, அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சி நடந்துச்சா? அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சிக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்துட்டானா, அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் வந்துட்டானா, யூரோப்பியன்ஸ் எல்லாமே வந்துட்டாங்களா? அவங்க வரும்போது நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் வருது இல்ல. ஓகே. இப்ப நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கோம், நமக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் வந்து இருக்காங்க, ஒரு குஜராத்தி, ஒரு பெங்காலி, யாராவது ஒருத்தர் வந்து இருக்காங்க. அப்ப அவங்களோட பண்பாடு கலாச்சாரம்லாம் நமக்கு தெரியாமயே நமக்கு புலப்பட ஆரம்பிக்குது இல்ல. வி கெட்டிங் கம்ஃபர்டபுள் நோ. அப்போ ஒரு லேர்னிங் நடக்கத்தானே செய்யுது. அவங்க இதை இப்படி பண்றாங்க, நம்ம இதை இப்படி பண்றோம், ஒரு சயின்டிபிக் லேர்னிங் நடக்குது இல்ல. சோ அப்ப பிரிட்டிஷ் வந்தப்பவும் நம்ம சேர்ந்த நிறைய பேர் கல்வி படிக்க ஆரம்பிச்சாங்கல்ல. அப்போ ஒரு சயின்டிபிக் லேர்னிங் நடந்திருக்கும்ல, நிறைய புக்ஸ் உலகத்துல நடக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது இல்ல. எஸ். ஸோ இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சரோட எக்ஸ்போஸ் ஆகும்போது டிஃப்ரெண்டா ஒரு லேர்னிங் நடக்கும்ல. அது சயின்டிபிக் லேர்னிங்கா, நாட் சயின்டிபிக் சூப்பர்ஸ்டிஷியஸ் லேர்னிங்காங்கிறது ரெண்டாவது, பட் லேர்னிங் நடக்கும்ல. ஓகே. ப்ரொமோட்டட் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ப்ராக்ரஸ், சமூக பண்பாடு முன்னேற்றம் ஏற்பட்டது. Yes. எஸ். Yes, நான் இப்ப ma'am. சொன்ன அதே விஷயம் தான். ஆங்கிலேயர்களோ யூரோப்பியர்களோ ஐரோப்பிய நாட்டுல வேற கண்டத்துல இருந்து வரும்போது நமக்கு தெரியாம ஒரு பண்பாடு வளருது. எஸ், ஒரு கல்ச்சர் வளருது. ஒண்ணுமே இல்ல, நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஒர்க் வித் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், இப்பவே தூக்கம் வருதா? ஹிஸ்டரி இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்கே. ஹிஸ்டரினாலே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹிஸ்டரிலாம் இன்னும் நம்ம போகவே இல்லை ஹிஸ்டரிக்குள்ள. டன்.
ஸோ இஃப் யூ ஒர்க் இன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், ஒரு டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டாக யூ கெட் டு மிக்ஸ் வித் லாட் ஆஃப் பீப்புள். கரெக்டாக இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலத்தில் இருக்கிறவங்க கூடயும் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாம் வரும்போது நிறைய கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா? எஸ். அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஃபாரினர்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது இன்னும் ஜாஸ்தியா தான் நடக்கும். ஹவு டிட் கிறிஸ்மஸ் கம் இன் டு இந்தியா? எஸ். அப்ப நடக்குதா இல்லையா? அரேப்ஸ் வந்ததுனால தானே முஸ்லிம்ஸ் உள்ள வந்தாங்க. ஸோ சோஷியோ கல்ச்சரல் ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வளர்ச்சியா அது கெடுத்துச்சாங்கிறது ரெண்டாவது டிபேட். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு என்ன இதுல ஆன்சரா தோணுது? ஒரு சயின்டிபிக் லேர்னிங் நடந்திருக்கும், ஒரு கல்ச்சரல் சோஷியல் ப்ரொமோஷன் ப்ராக்ரஸ் நடந்திருக்கும். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு உங்களுக்கு இந்த ஆன்சர் போட சொன்னா growth ஆஃப் மணி கிடையாது, பாக்கி ரெண்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குமா? ஸோ ஹிஸ்டரியை 50% அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. ஓகே, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம், அதை டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டி வரும். பட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நடத்துறதுக்காகவோ இந்திய சுதந்திர போராட்டம் நடத்துறதுக்காகவோ யாரும் ரோபோட்ஸோ இல்ல அதுக்காக ரீசர்ச் பண்ணவங்களோ இதெல்லாம் பண்ணல. நம்மள மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க அதை பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ லாட் ஆஃப் ஹியூமன் டச் அங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்களோ அதைத்தான் கிட்டத்தட்ட அவங்க பண்ணிருப்பாங்க. நம்ம பெருசா பிராட் மைண்டா இல்லாததுனால நம்ம கொஞ்சம் கம்மியா யோசிப்போம், அவங்க கொஞ்சம் ப்ராடா இந்தியாவோட ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கிளியருங்களா? ஓகே, ஸோ யூ காட் அ ஜிஸ்ட் ஆஃப் வாட் ஐஎன்எம் இஸ். ஸோ ஐஎன்எம்ல டேட்டாஸ் படிக்கணும், ஃபேக்ட்ஸ் படிக்கணும், அதுல இருக்க கான்செப்ட் கண்டென்ட் எப்படி சுதந்திரம் வந்துச்சு அதெல்லாம் படிக்கணும். அதை தாண்டி புக்கில் இருக்கிறத மட்டும் நான் மட்டும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க எழுதிக்கிட்டே போகலாம், அப்புறம் மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கலாம்னு இல்லை. கொஞ்சம் அறிவு அண்டர்ஸ்டாண்டிங் அதை யூஸ் பண்ணாம இருக்கிற ஏரியாலாம் யூஸ் பண்ணணும். கிளியர்? டன்? ஃபைன். ஸோ கெட்டிங் இன் டு ஐஎன்எம். ஐஎன்எம் குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக்கா ஹிஸ்டரி. somebody has some doubtங்க? டவுட் இருக்கா? காவ்யா சங்கர், காவ்யா சங்கர் வீடியோ ஆன் பண்ணணும், ஆடியோ ஆஃப் பண்ணணும். switch on your videos and switch off your audios everybody. ஓகே, என்ன பேசிட்டு இருந்தோம்? பேசிக்கா ஹிஸ்டரிக்குள்ள போகும்போது we can divide history into how many aspects? Ancient, medieval, modern, அப்புறம் இப்ப கான்டெம்பரரி, சமகால வரலாறு. இது கிரியேட் ஆயிட்டு தானே இருக்கு. கீழடி இதெல்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஹிஸ்டரியில தானே படிப்பாங்க. அப்ப கான்டெம்பரரியும் ஹிஸ்டரி கிரியேட் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் எலெக்ஷன் கேன் பி அ ஹிஸ்டரி ஆஃப்டர் நெக்ஸ்ட் எலெக்ஷன். ஸோ கான்டெம்பரரி. ஸோ இந்த ஏன்ஷியன்ட் அப்படிங்கிறது நம்ம ஐவிசி இந்து சமவெளி காலத்துல இருந்து, இந்து சமவெளி நாகரிக காலத்துல இருந்து எது வரைக்கும் ஏன்ஷியன்ட்ங்கிறோம்? சூப்பரா படிக்கிறீங்க. இப்படியே படிச்சீங்கன்னா குரூப் 1ல ஸ்டேட் ரேங்க் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க, வேற யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஈஸ்ட் இந்தியாவா? 1600. 1600 1000 AD. 1000 AD. 8800 to 1600. Prehistoric period. சரி, யாருக்கெல்லாம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் என்னோட கிளாஸ் முடிஞ்சிருக்கோ அவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் குப்தா வரைக்கும் சொல்லலாமா? குப்தா வரைக்கும். இதை மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் கிளாஸ் யாருக்கு முடிஞ்சிருக்கோ அவங்க ஃபில் பண்ணா போதும். நான் கேக்குறது இயர். ஆன்சர் தெரிஞ்சா ஆன்சரை மட்டும் சொல்லணும், டைவர்ட் பண்ணக்கூடாது என்ன. அப்புறம் நான் உடனே லூஸ் மாதிரி குப்தாஸ் பத்தி பேச போயிடுவேன், நீங்க ஜாலியா இருந்துப்பீங்க. எஸ், IVC 2000 1000 to 1000 3300 to 1900 ma'am. 1600 AD ma'am. 1000 அவ்வளவுதான். 1000 to 707 ரஃபா மிடில் ஸ்டார்ட் ஆயிரும். கிளியரா?
can go and check. நம்ம கான்கிரீட்டா ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல எழுதியிருப்போம். பட் இந்த ஏரியா தான் இப்ப நம்ம படிக்க போறோம். மாடர்ன் இந்தியால ஐஎன்எம்ல we are going to touch only this area. 1600, 1707, 1857 இது மூணுல இருந்து 1947 வரைக்கும். ஏன் இந்த 3 இயர் இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வந்தது. பட் ஆக்சுவலி கரெக்டா 1498 தான் முதல்ல யூரோப்பியன்ஸ் உள்ள வந்தது. ஐரோப்பியர்கள் எப்ப உள்ள வந்தாங்கன்னா 1498 வித் போர்ச்சுகீஸ். போர்ச்சுகல் கண்ட்ரியிலிருந்து வாஸ்கோட காமா. இதுல இருந்து தான் மாடர்ன் இந்தியா கரெக்டா ஸ்டார்ட் ஆகும் 1498. ஸோ போர்ச்சுகீஸ் வாஸ்கோட காமா உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய யூரோப்பியன்ஸ் வருவாங்க. அதுல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது 1600. 1707 எப்பவுமே வெளியில இருந்து ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படின்னா உள்ள இருக்கிற யாரா பவர்ஃபுல்லா இருக்க ஒருத்தர் செத்து போயிடணும். அப்பதான் அவங்க ஸ்ட்ராங் ஆக முடியும். கரெக்டா? அப்போ 1600 பிரிட்டிஷ் உள்ள வந்தா, ஐஸ்வர்யா தூங்கிக்கிட்டே ஐஸ்வர்யானி, பிரிட்டிஷ் உள்ள வந்தா 1600ல ஆல்ரெடி உள்ள யாரோ ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. அவங்க தான் முகல்ஸ். கரெக்டா? சோ முகல்ஸ் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஸ்ட்ராங் ஆக முடியும். சோ 1707 மார்க்ஸ் த டெத் ஆஃப் த எம்பரர் அவுரங்கசீப். மறைவுக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கல்ல மேம்னா வந்துருவாங்க. ஜஹாங்கீர் பீரியட்ல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் யார் இருந்தா, அக்பர் பீரியட்ல பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்கும். பட் ரூல் பண்ற அளவுக்கு, நம்மள ஆட்சி பண்ற அளவுக்கு, ஆக்கிரமிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் ஆனது அவுரங்கசீப்போட மறைவுக்கு அப்புறம். ஓகே, அதுக்கப்புறம் 1857 தான் சிப்பாய் கலகம், சிப்பாய் ரிவோல்ட். இந்த சிப்பாய் ரிவோல்ட்ல தான் இந்தியன்ஸ் திருப்பி அவங்கள அடிக்க ஸ்டார்ட் பண்ணது. அப்ப பிரிட்டிஷ் உஷாராயிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது வேண்டாம், இட் வில் டைரக்ட்லி பி ரூல்டு பை பிரிட்டிஷ் கிரவுன். பிரிட்டிஷ் இளவரசிக்கு கீழே குவீன் எலிசபெத்தோட கண்ட்ரோல்ல இந்தியா வந்துரும் அப்படின்னு சொன்னது இதுதான். ஸோ பிரிட்டிஷ் வர்சஸ் இந்தியானா இந்த டைம் பீரியட், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்சஸ் இந்தியானா இந்த டைம் பீரியட், யூரோப் வர்சஸ் இந்தியானா இந்த டைம் பீரியட். புரியுதுங்களா? இதுல இருந்து தான் ஐஎன்எம். பட் உங்க சிலபஸ்ல தேசிய மறுமலர்ச்சின்னு இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். எப்ப தேசிய மறுமலர்ச்சி? சிப்பாய் கழகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். பட் நம்ம அப்படி போய் திடீர்னு தேசிய மறுமலர்ச்சின்னு பார்க்க முடியாது. தாய் கிழவி படம் பார்த்துட்டீங்களா? பார்த்திருப்பீங்கல்ல. திடீர்னு ராதிகா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மட்டும் பார்த்தா புரியுமா? பட் அதுதான் கோர். அதுக்கு முன்னாடி அங்க ஒன்றும் கதை இல்லை பெருசா. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுதானே அந்த கோர் படம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து தானே பார்க்கணும். அந்த மாதிரி தான் இதுல இருந்து தான் பார்க்கணும். கிளியரா? யூ காட் அன் ஐடியா? ஸோ இதுல இருந்து எழுதலாமா? ரைட் டவுன். ஐஎன்எம் அப்படிங்கிறது 1498 அரைவல் ஆஃப் போர்ச்சுகீஸ் வாஸ்கோட காமா. அப்புறம் 1600 மியூட் பண்ணிருங்க ப்ளீஸ். மியூட். ஸோ 1498 போர்ச்சுகீஸ் வருகை, வாஸ்கோட காமா அப்பதான் வந்தாரு. 1600 கிழக்கிந்திய நிறுவனம் துவங்கப்பட்டது. பிரிட்டன்ல இருந்து ஐரோப்பியர்கள் வந்தது. 1707 முகலாய பேரரசர், கடைசி முகலாய பேரரசர், அப்பனா ஏர்லி முகல்னு சொல்லுவோம். ஓகே, இவங்க தான் ஸ்ட்ராங். கடைசி முகல் எம்பரர் அவுரங்கசீப்போட மறைவு
1857 சிப்பாய் கழகம், சிப்பாய் ரிவோல்ட், ஆல்சோ கால்ட் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இந்திய சுதந்திரத்துக்கான முதல் போர் அப்படின்னு அழைக்கப்பட்டதும் 1857 தான். அது யாரு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொன்னானா வி.டி. சவார்கர். ஓகே, வி.டி. சவார்கர் தான் அந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொன்னாங்க. இதுதான் ஐஎன்எம் ஆக்சுவலா. இங்கிருந்து தான் இந்திய தேசிய மாடர்ன் ஹிஸ்டரி தொடங்குது. நவீன கால இந்திய வரலாறு அப்படிங்கிறது இங்கிருந்து தொடங்குறது தான். பட் உங்க சிலபஸ்ல தேசிய மறுமலர்ச்சின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ 1857 to 1947 தான் உங்க சிலபஸ்ல மென்ஷன் ஆயிருக்கிறது. ஓகே, 1707 இந்த 1600 to 1707 to 1857 வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி இருந்தாங்க. 1857க்கு அப்புறம் தான் கிழக்கிந்திய கம்பெனியை திருப்பி அனுப்பிச்சிட்டு அவங்களோட காலக்கெடுவை முடிச்சுட்டு அவங்களோட அக்ரிமெண்ட்டை முடிச்சுட்டு நேரா ஆங்கிலேய அரசுக்கு கீழே வந்தது 1857க்கு அப்புறம் தான். ஓகே, அதை கீழே எழுதிக்கோங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓட ரூல் இன் இந்தியா ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா அப்படிங்கிறது 1657 இருந்து 1600 இருந்து 1857 வரைக்கும் தான். 1857 டு 1947 டைரக்டா யாரோட ரூல்? பிரிட்டிஷ் கிரவுன், பிரிட்டிஷ் குவீனோட ரூல். ஆங்கிலேய அரசுக்கு கீழே இந்திய அரசு வந்துருச்சு. ஓகே, டன்னா? சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஐஎன்எம் இன் பாயிண்ட்ஸ். என்னென்னலாம் இதுக்குள்ள படிக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எழுதிட்டு ஒன்னொன்னா படிக்க வேண்டியதான். ஒன்னொன்னா முடிச்சு ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் போட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கும்? பிரிட்டிஷ் உள்ள வந்துட்டாங்க. ஆல்ரெடி இங்க இருந்தவங்க வீழ்ச்சி அடைஞ்ச ஆரம்பிச்சாதான் அங்கிருந்து வந்தவங்க பவர்ஃபுல்லா ஆகி நம்மள ரூல் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளைன் ஆஃப் முகல், டிக்ளைன் ஆஃப் முகல் பேரரசு. முகலாயர்கள் ஒரு முகலாய பேரரசின் வீழ்ச்சி. முகலாயர்கள் இல்லைன்னா முகலாய பேரரசின் வீழ்ச்சி. அதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். அப்பதானே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நான் எங்கிருந்து கவர் பண்றேன்னா 1600ல அவங்க வந்துட்டாங்க. 1707ல இவங்க வீக் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ஆல்ரெடி வந்தவங்க பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. இதுல இருந்து கரெக்டா ப்ராப்பர் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆயிரும். பட் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. எனக்கு தூக்கம், உங்களுக்கு தூக்கம் வரல, எனக்கு சிரிப்பு வருது. ஸோ டிக்ளைன் ஆஃப் முகல் எம்பரர். ஸோ கோயிங் பேக் அப்படியே கொஞ்சம் போய் நீங்க ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் பாத்தீங்க அப்படின்னா முகல் எம்பரர் அப்படிங்கிற ஒரு பேரரசு வந்து 1526ல இந்தியாக்குள்ள வந்தாங்க. ஓகே, வித் பாபர் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. 1526ல பாபர் who established முகல் எம்பையர். பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர், அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜஹானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். ஓகே, இப்படிதான் முகல் பேரரசு உள்ள இருந்துச்சு. பட் இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. முகல் பேரரசுல இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவுரங்கசீப்புக்கு அப்புறமும் முகல் பேரரசு இருந்துச்சு, சில ரூலர்ஸ் இருந்தாங்க. பட் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல, வீக்கா இருந்தாங்க. கரெக்டா? இந்த ஹிஸ்டரி எல்லாத்துக்கும் தெரியும். சோ இத வீக்கா இருந்தாங்கல்ல முகல்ஸ் வந்து ஒரு காலத்துல வீக் ஆயிட்டாங்கல்ல. வீக் ஆகும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது யாரு? Who supported Mughals when they became weak? See, Mughals பொறுத்த வரைக்கும் ஓகே, முகல்ஸ பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஏர்லி முகல்ஸ், லேட்டர் முகல்ஸ். ஆரம்ப கட்டத்துல இருந்த முகல பேரரசர்கள், பின்னாடி வந்தவங்க. சோ ஏர்லி முகல்ஸ் தான் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இவங்க எல்லாம் ஆரம்ப காலத்துல வந்து 1526ல இருந்து 1707 வரைக்கும் இருந்த முகலாய பேரரசு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்களுக்குன்னு இந்தியாவே பயந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வீக் ஆனதுக்கு அப்புறம் முகல்ஸ் இருந்தாங்க. அப்பவும் முகல்ஸ் இருந்தாங்க. அக்பர் டூ, ஃபருக் ஷியார், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. பட் அவங்க யார் சப்போர்ட்டோட இருந்தா? மராத்தாஸ்.
மராத்தாஸோட ஹிஸ்டரி கொஞ்சம் போய் பார்த்தா மராத்தா ஹிஸ்டரிய நிறுவனவர் சிவாஜி. ஓகே, ஏன்னா அவங்க அப்பா ஷாஜி போன்ஸ்ல எல்லாம் சும்மா ஒரு ஒரு பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட அந்த மாதிரி வேலைக்கு இருந்த ஒருத்தர் தான். என்னவா இருந்தாரு, ஜாகிர்தாரா இருந்தாரு, ஒரு முக்கியமான ஒரு பதவியில இருந்தாரே தவிர அவர் வந்து ஒரு பேரரசெல்லாம் உருவாக்கல. ஸோ ஷாஜி போன்ஸ்லேயோட பையனா வந்த சிவாஜி தான் மராத்தா பேரரசை உருவாக்குனாரு. கரெக்டா? பட் சிவாஜி இறந்ததுக்கு அப்புறம் 1627 நினைக்கிறேன், if I'm not wrong. கரெக்டா? 1627 when does சிவாஜி டை? Yes, ma'am, correct. கரெக்டா? நான் தான் எக்ஸாம் எழுத போறேன், குரூப் 1 கண்டிப்பா நான் தான் எழுத போறேன். நீங்க எல்லாம் ஏன் சும்மா நான் நல்லா படிச்சிருக்கேன்னு செக் பண்ண தானே கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் தான் எக்ஸாம் எழுத போறேன். குரூப் 1 செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போய் நான் தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போறேன். எஸ், 1627 சிவாஜி இறந்ததுக்கு அப்புறம் பின்னாடி வந்த யாருமே அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. ராஜாராமா இருக்கட்டும், சாம்பாஜியா இருக்கட்டும், யாருமே அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. அப்போ என்ன ஆச்சு, மராத்தாஸ்ல பேஷ்வாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க உள்ள வராங்க. ஹிஸ்டரி கல்ச்சர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்காக, இனிமேலாவது போய் படிச்சிருக்கேன். பேஷ்வாஸ் உள்ள வராங்க. யார் வரா? பாலாஜி விஸ்வநாத். Okay. பாலாஜி விஸ்வநாத், அப்புறம் பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ். அந்த மாதிரி பேஷ்வாஸ் வராங்க. பேஷ்வாஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பேஷ்வாஸோட டைமும் லேட்டர் முகல் டைமும் சிங்க் ஆகுமா? ஏன்னா சிவாஜியோட டைம், ஷாஜி போன்ஸ்லேயோட டைம் எல்லாம் ஏர்லி முகல்ஸோட சிங்க் ஆகும். ஓகே, லேட்டர் முகல்ஸோட டைமும் பேஷ்வாஸோட டைமும் சிங்க் ஆகும். இப்போ பேஷ்வாஸ் இங்க ஸ்ட்ராங், லேட்டர் முகல்ஸ் இங்க வீக். ஸோ முகல் பேரரசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததே மராத்தாஸ் தான். கரெக்டா? நான் இந்த சும்மா இங்க ஒரு வார்த்தை எழுதணும், டிக்ளைன் ஆஃப் முகல் எம்பரர், முகலாய பேரரசின் வீழ்ச்சி அதே சமகாலத்துல நடந்ததுதான் மராத்தியர்களின் வீழ்ச்சியும். ஆனா நான் இப்படி எழுதுனேன்னா உங்களுக்கு புரியாது, ஏன் முகலும் வீழ்ந்துறாங்க மராத்தாஸும் வீழ்த்துறாங்கன்னா இதுதான் காரணம். சிவாஜியும் ஷாஜி போன்ஸ்ல இருக்கும் போது இவங்க இருந்தாங்க, மராத்தாஸும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, முகல்ஸும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. முகல்ஸ் வீக் ஆயிட்டாங்க அவுரங்கசீப்க்கு அப்புறம். அப்ப சிவாஜி ஷாஜி போன்ஸ்ல போய் அதுக்கப்புறம் பேஷ்வாஸ் அப்படின்னா என்ன, முக்கியமான அமைச்சர்கள் வந்தாங்க, அவங்க மராத்தாஸை தூக்கி பிடிச்சாங்க. கரெக்டா? அப்ப முகல்ஸ் வீக்கா இருந்ததுனால பேஷ்வா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் சப்போர்ட் பண்ணாங்கன்னா முகலாய பேரரசுக்குள்ள கட்டுப்பாட்டுல இருந்த மக்கள் மராத்தியர்களுக்கு வரி செலுத்தினாங்க. கரெக்டா? சவுத் சர்தேஷ்முக் அப்படின்னு 2 வரி படிச்சிருப்போம். அந்த வரி அங்க செலுத்தினதுனால மராத்தியர்கள் முகலாய பேரரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. அப்ப முகல் எம்பரர் வீழ்ச்சினா மராத்தா ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் முகல் எம்பரர் வீழ்ச்சி இல்ல. பிகாஸ் முகல்ஸ் கிட்ட டாக்ஸ் வாங்கிட்டு தான் மராத்தாஸ் முகல்ஸை காப்பாத்திட்டு இருந்தாங்கல்ல. அப்பதான் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வருது, 3ஆம் பானிபட் போர். 3ஆம் பானிபட் போர்ல மராத்தாஸ் தோத்தாங்க, முகல்ஸ் தோத்தாங்க. கரெக்டா? இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் முடிஞ்சிருச்சுன்னா அங்க நோட்டை போய் படிங்க. இன்னும் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் முடியலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க, நானே எடுத்துப்பேன். ஓகே, சோ இப்ப என்னன்னா முகல்ஸும் வீக் ஆயிட்டாங்க, மராத்தாஸும் வீக் ஆயிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்ப நான் என்னோட வீட்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஓகே, நான் இல்லாத காலத்துல எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் வரவங்க கொஞ்சம் வீக் ஆனாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் மராத்தாஸ். ஏன்னா நான் இங்கிருந்து தண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேன், இங்கிருந்து ஈபி கொடுக்குறேன், ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களும் 2 ஜெனரேஷனுக்கு அப்புறம் வீக் ஆவாங்கல்ல. அப்ப அவங்க வீக் ஆனா நான் ஆல்ரெடி வீக், அவங்க தயவுல தானே இருக்கேன். அப்ப ரெண்டும் ஒட்டுக்கா வீக் ஆகும் போது புதுசா வரவன் ஈஸியா ஆக்கிரமிச்சிருவானா? அதுதான் நடந்துச்சு. டிக்ளைன் ஆஃப் முகல் எம்பரர் அண்ட் மராத்தா எம்பரர். இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் INM. ஓகே ஃபைன். இப்ப இவங்க 2 பேரும் வீக் ஆனதுக்கு அப்புறம் ரைஸ் ஆஃப் யூரோப்பியன் பவர். நான் வந்து இங்கே பிரிட்டிஷ் பவர்னு எழுதலைங்க, யூரோப்பியன் பவர்னு எழுதுறேன். ஏன்னா ஐரோப்பியர்களின் ஆதிக்கம் அதிகமாச்சு. ஐரோப்பால இருந்து வந்தவங்க நிறைய பேர், போர்ச்சுகீஸ், டென்மார்க்ல இருந்து வந்தவங்க, டச்சு, டேன்ல இருந்து வந்தவங்க, பிரிட்டிஷ், பிரெஞ்சு எல்லாமே இருக்காங்க. சோ இங்க வந்து அவங்க வரல, ஆல்ரெடி வந்திருந்தாங்க, அவங்க ரைஸ் ஆனாங்க, தே கேம் டு பவர் தேர். சோ ரைஸ் ஆஃப் யூரோப்பியன் பவர். ஐரோப்பியர்கள் ஸ்ட்ராங் ஆனாங்க, ஐரோப்பியர்கள் வந்து என்ன ஆனாங்க, வளர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க வீழ்ச்சி அடையும் போது இவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க. இப்ப இந்த டைம்ல இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? எஸ், ஓகே, கேன் ஐ கிளியர் திஸ்? இப்போ முகல், மராத்தாஸ் வீக் ஆயிட்டாங்க. கரெக்டா? அப்ப யாரு ரைஸ் ஆகுறா? யூரோப்பியன்ஸ் ரைஸ் ஆகுறாங்க. இப்படி போட்டா யூரோப்பியன்ஸுங்க ஃபுல்லா எல்லா தடவை எழுதிட்டு இருக்க முடியாது. யூரோப்பியன்ஸ்
இது ரெண்டும் நடக்குது. இமேஜின் திஸ் கம்ப்ளீட் கிளாஸ் ரூம் இஸ் முகல். ஓகே, இந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லா முகல், ஸ்டடி ஹால் ஃபுல்லா மராத்தாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப ரெண்டே ரெண்டு தான் இந்தியாக்குள்ள இருக்கு. இது முகல் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஸ்டடி ஹால் கொஞ்சம் சின்னதா போட்டுக்கலாம், இது மராத்தாஸ். இவங்க ரெண்டு பேரு தான் இந்தியால ஸ்ட்ராங் ரூலர்ஸ். இஃப் யூ கேன் இப்படி கூட அசியூம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் முகல் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, இந்த இடம் மராத்தாஸ் கண்ட்ரோல்ல, இங்க கொஞ்சம் மராத்தாஸ் கண்ட்ரோல். இதுதானே இந்தியாவோட நேச்சர். பிரிட்டிஷ் வரக்கு முன்னாடி இந்த ஏரியா ஃபுல்லா முகல்ஸ், இந்த ஏரியா மராத்தாஸ். ஸோ முகல்ஸும் மராத்தாஸும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. முகல்ஸும் மராத்தாஸும் ஸ்ட்ராங் போனதுக்கு அப்புறம், அவங்க டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் யூரோப்பியன்ஸ் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. ஓகே, பட் ஆல்வேஸ் நான் தான் சொன்னேன்ல, அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கு. நம்மள மாதிரி இருந்தவங்க தான் அன்னைக்கும். முகல் போனாலும் மராத்தாஸ் போனாலும், முகல் மாதிரி மராத்தாஸ் மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சிருக்கிற மாதிரியே ஒரு ஆட்சி வந்திருந்தா யூரோப்பியன்ஸ் உள்ள வந்திருக்க முடியுமா? புரியுதா? கான்செப்ட் புரியுதா? இப்போ எங்க ஆத்தா போயிருச்சு, ஆத்தா இருக்கும்போது ஃபேமிலி ஒட்டுக்கா இருந்துச்சு. எங்க ஆத்தா செத்து போனதுக்கு அப்புறம் பின்னாடி வந்த யாராவது ஒருத்தர் அதே மாதிரி ஒட்டுக்கா வச்சிருந்தா அந்த ஃபேமிலி எதா பண்ணிருக்க முடியுமா? முடியாது. ஆத்தா போனதுக்கு அப்புறம் ஒன்னொன்னு செக்மெண்டா மாறிடும்ல, அப்பதானே வெளிய இருக்கவன் ஈஸியா அட்டாக் பண்ணுவான். அதுதானே கான்செப்ட். அப்ப ஆக்சுவலா என்னாச்சுன்னா, முகலும் மராத்தாஸும் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ரீஜனல் பிராந்தியங்கள் உருவாச்சு. ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் அஸ். நம்ம புத்தி இன்னைக்கு எப்படி எவ்வளவு கேவலமா வேலை செய்யுமோ அதே மாதிரிதான் அன்னைக்கு வேலை செஞ்சிருக்கும். மனுஷன் தான் என்னைக்குமே. ஸோ தட்ஸ் த சேம் கான்செப்ட். அப்போ முகலும் மராத்தாஸும் டிக்ளைன் ஆகும் போது பெங்கால் உருவாகும். அப்ப பெங்கால் யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு? முகல் கண்ட்ரோல்ல. அப்போ அங்க ஒரு நேத்து மலையில முளைச்ச காளான் மாதிரி ஒரு புது அரசியல்வாதி வருவார், புது அரசர் வருவார், அப்போ பெங்கால் உருவாகும். கரெக்டா? ஓகே, ஒரிசா உருவாகும், அவுத் உருவாகும். கரெக்டா? அப்ப குட்டி குட்டியா உருவாகும் போது, முழுசா இருக்கும் போது அடிக்கிறது கஷ்டம். குட்டி குட்டியா பிராந்தியங்கள் உருவாகும் போது யூரோப்பியன் ஒருத்தனா தூக்கிட்டு வருவானா? எஸ். சோ இது ரெண்டோட டைம்ல ஈக்குவலா நடந்தது என்ன அப்படின்னா, ரைஸ் ஆஃப் ரீஜனல் பவர். மூணாவது பாயிண்ட் எழுதுங்க, ரைஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் ஆர் ரீஜனல் ஸ்டேட்ஸ். மாகாண அரசுகளின் வளர்ச்சி, இல்லைன்னா புது பிராந்தியங்களின் வளர்ச்சி. மாகாண அரசுகளின் எழுச்சி, வளர்ச்சி இல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க எழுந்ததே அந்த டைம் தான். சோ எழுச்சி. ஓகே, ரைஸ் ஆஃப் நியூ ரீஜனல் ஸ்டேட்ஸ், புது புது பிராந்தியங்கள் உருவாச்சு. அவங்களுக்கு என்னன்னா, முகல்கிட்டயே இருந்துட்டு அவங்களும் அரசராகணும், கண்ட்ரோல்குள்ள வரணும்னு வரும்ல. எக்ஸாம்பிள், முர்ஷித் குலிகான் ஒருத்தர் பெங்கால் ஆரம்பிச்சிருப்பாரு, அவுத் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஹைதராபாத், அந்த மாதிரி. ஓகே, சோ கிளியரா இந்தியாவோட பிக்சர் புரியுதா? முகல் மராத்தாஸ் இவங்க டிக்ளைன் ஆனாங்க. ஆல்ரெடி யூரோப்பியன்ஸ் உள்ள வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல முகலும் மராத்தாஸும் குட்டி குட்டியா ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு சோ உள்ள வரும்போது அடிக்கிறதுக்கு ஈஸி. இந்த 3 பாயிண்ட். 4வது பாயிண்ட், ஆயிரத்தி 498 இருந்து 1600க்குள்ளேயே பிரிட்டிஷ் உள்ள வந்துடுறாங்க. 1664 பிரெஞ்சு உள்ள வர்றாங்க. இதுதான் கடைசி. ஓகே, இப்ப 1700க்குள்ளேயே இவங்க மொத்தமா உள்ள வந்துடுறாங்களா? யார் அந்த மொத்தமா நான் சொல்றது? யூரோப்பியன்ஸ். கரெக்டா? மொத்த ஐரோப்பியர்களும் அதிகபட்சம் 1665க்குள்ளேயே உள்ள வந்துடுறாங்க. ஆனா அவங்க ஸ்ட்ராங் ஆகிறது, அவங்க சுப்ரீம் ஆகிறது, அவங்க பவர்ஃபுல் ஆகிறது எப்பன்னா 1707க்கு அப்புறம். ஏன் 1707னா, மராத்தாஸ் வீழ்ச்சி அடைந்து, முகலாயர்கள் வீழ்ச்சி அடைந்து, பிராந்திய மாநிலங்கள், புது மாகாணங்கள் உருவாக்கும் போது தான் அவங்களால சுப்ரீம் ஆக முடியுது. ஸோ 4th பாயிண்ட் தான் பிரிட்டிஷ் சுப்ரீமசி. ஓகே, அந்த பிரிட்டிஷ் சுப்ரீமசி, ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் மேலாதிக்கம், இல்லைன்னா ஆங்கிலேயர்கள் மேலாதிக்கம், பிரிட்டிஷ் மேலாதிக்கம். கிளியர்? புரிஞ்சிருச்சுங்களா? எஸ், finished. இது வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா put your pens down and listen. அடுத்த important concept or understanding. இந்த கேப்ல முகல் மராத்தாஸ் டவுன் ஆயிட்டாங்க, ரீஜனல் ஸ்டேட்ஸ் பிராந்திய மாகாணங்கள் மேல வந்துருச்சு. கரெக்டா? இது நடந்துருச்சு. அண்ட் பிரிட்டிஷ் இவங்களை அட்டாக் பண்றதுனால இவங்க சுப்ரீம் ஆகுறாங்க, மேலாதிக்கம். கிளியரா? இப்ப இவங்களுக்கு என்ன தெரியும்னா, ரொம்ப சிம்பிளா என்ன யோசிப்பாங்க, அந்த ஆத்தா இல்ல, குட்டி குட்டி தலைக தான் இருக்கு, ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் அவங்கள
ப்ராப்பரா அடிச்சாதானே இவங்க பவருக்கு வர முடியும். இங்க மேலாதிக்கம் மட்டும்தான் செலுத்த முடியும். கண்ட்ரோல் எடுக்க முடியுமா? ஆட்சிக்கு வர முடியுமா? வர முடியாது. அப்ப அந்த மேலாதிக்கம் செலுத்தும் போது அந்த குட்டி குட்டி மாகாணங்கள், புது புதுசா உருவான மாகாணங்களும் அரசர்களையும் வீழ்த்துனா இவங்க மேலாதிக்கம் பண்றதோட ஆட்சிக்கே வந்துடலாமா? இந்த பீரியட் தான் ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஃபார் கண்ட்ரோல் கோயிங் ஃப்ரம் இந்தியன்ஸ் டு பிரிட்டிஷ். இங்கதான் கண்ட்ரோல் போகுது. எங்கிருந்து போகுது? இந்தியன்ஸ் டு பிரிட்டிஷ் கண்ட்ரோலே போகுது. ஓகே, சி ஜஸ்ட் a small family structureன்னு வச்சுக்கலாம். Two elders இப்படி வச்சுக்கலாம். இது சும்மா சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இது கீப் இட் தாத்தா, கீப் இட் பாட்டி. ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. தே ஹேவ் 1 2 3 4 5 6 சன்ஸ் வச்சுக்கலாம். ஃபைன். இது சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க ரிலேட் பண்ண முடியும். இந்த தாத்தா பாட்டியோட கண்ட்ரோல்ல தான் ஃபுல் ஃபேமிலி இருக்கு. இமேஜின் ஒரு பெரிய நாட்டாம ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. நாட்டாமையில சத்யராஜ் சொல்ற மாதிரி கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எங்களுக்கு தான், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன், இங்க 6 பசங்க இருக்காங்க. 6 பசங்களுமே அண்டர் தாத்தா பாட்டியா இருக்காங்க. ஸோ யார் வெளியில இருந்து வர்றதுனாலும் இவங்களை அடிக்கணும். முகல்ஸையும் மராத்தாஸையும் அடிக்கணும். இப்போ முகல்ஸ் மராத்தாஸ் டிக்ளைன் ஆனதுனால புது புது மாகாணங்கள் வந்துருச்சு. அப்ப இவரு ஒரு 100 ஏக்கரா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவரு நான் தான் நாட்டாம 150 ஏக்கரா, இவரு ஒரு 100 ஏக்கரா, இவரு இப்படி பிரிய ஆரம்பிக்குதா? எஸ். பிரிய ஆரம்பிக்கும் போது இங்கேயே பிரச்சனை வருமா? நான் தான் டான், நான் தான் நான், அது அந்த ஒரு கல்ச்சர் உள்ள வருமா? அப்போ வெளியிலிருந்து வர ஒருத்தன் அவன் கிட்ட ஜாஸ்தியா இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி ஜாஸ்தியா வாங்கி தரேன்னு சொன்னா இவர் இங்க சேர்ந்துருவாரா? புரியுதுங்களா? சோ திஸ் வில் ஹேப்பன், ரைட்? இது எல்லா பக்கம் நடக்கிறதா. உலகம் உருவான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்க சோசியல் ப்ராப்ளம் இது. கரெக்டா? சொசைட்டில இருக்க, ஃபேமிலியில இருக்க ப்ராப்ளம். இப்ப சம்படி ஃப்ரம் அவுட் சைடு cannot do anything without the support of somebody from inside. அது உங்களுக்கு நல்லா புரியுமா? ஏன் அப்படி சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு சண்டை வந்தா மூணாவது ஒருத்தரை உள்ள விடக்கூடாது. மூணாவது ஒருத்தரை உள்ள விட்டா அவங்க நம்மளோட சேர்ந்துதான் ஏதாவது பண்ண முடியுமே தவிர தனியா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நேச்சுரலி புதுசா வந்த பிரிட்டிஷ் தானா எதுவும் பண்ண முடியாது. இங்க இருக்கிற யாரு கூடயாவது சேர்ந்துதான் ஏதாவது பண்ண முடியும். அப்ப இங்க 6 பேர் இருக்காங்கன்னா 2 பேர்த்த அவங்க சைடு சேர்த்துக்கிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் பிளஸ் அந்த 2 பேர் மத்த 4 பேர்த்த அடிச்சிடலாமா? அப்ப நான் தானே உனக்கு சப்போர்ட் பண்ணி 4 பேர்த்த அடிக்க வச்சேன். அப்ப நீ பேருக்கு ரூல்ல இருப்ப, நான் பவர்ல இருப்பேன்னு வருவாங்களா? எஸ். த சேம் திங் ஹேப்பன்ட். எப்படி கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றாங்கன்னா அதுதான் பேட்டில் ஆஃப் பக்சார், பேட்டில் ஆஃப் பிளாசே. பிளாசே போரும் பக்சார் போரும் அதுதான். பக்சார் போர் அண்ட் பிளாசே போர் தான் இந்தியாவோட ஹிஸ்டரிய மாத்தின 2 பேட்டில். அதுக்கப்புறம் 1000 போர் வந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி 1000 பானிபட் போர் மாதிரி 1000 போர் வந்திருக்கலாம். எதுவுமே இந்திய ஹிஸ்டரியோட வரலாறு, இந்தியாவோட வரலாறு மாத்தினது பக்சாரும் பிளாசேவும் தான். சிம்பிள் கான்செப்ட் இதே தான். புது புது மாகாணங்கள் உருவாச்சு, பிராந்தியங்கள் உருவாச்சு. அதுல உருவானதுதான் பெங்கால். கரெக்டா? பெங்கால்ல இருந்த ரூலர் ரொம்ப 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 ஸ்ட்ராங், நின்னு ஜெயிக்கவே முடியாத ரூலர். ஓகே, பிரிட்டிஷ் சூப்பர் ஸ்ட்ராங்னா பெங்கால் ரூலர் சூப்பர் சூப்பர் ஸ்ட்ராங். ஓகே, இந்தியன்ஸ் எப்பவுமே பவர்ஃபுல் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா கூட இருக்கவனே பிரிட்டிஷ் கூட சேர்ந்துட்டு பெங்கால் ரூலரை வீழ்த்தினான். இவன் பயங்கர ஸ்ட்ராங், இவனை தனியா ஒண்ணுமே பண்ண முடியாது பிரிட்டிஷ் அதனால இவன் கூட சேர்ந்து இவனை வீழ்த்தினான். புரியுதுங்களா? அதுதான் பேட்டில் ஆஃப் பக்சார் அண்ட் பேட்டில் ஆஃப் பிளாசே. 1757 1764. இப்ப இந்த 2 போருக்கு அப்புறம் தான் கண்ட்ரோல் இந்தியா கிட்ட இருந்து பிரிட்டிஷ் கிட்ட போயிருச்சு. ஓகே, பேட்டில் ஆஃப் பிளாசே, பேட்டில் ஆஃப் பக்சார் அண்ட் பிளாசே போருக்கு அப்புறம் தான் கண்ட்ரோல் போயிருச்சு. சோ கேன் வி ரைட் தி 4th பாயிண்ட் நவ? 4வதா 5வதா? Fourth பாயிண்டா? ஓகே, 5th பாயிண்ட் எழுதிக்கோங்க. பேட்டில் ஆஃப் பிளாசே, பேட்டில் ஆஃப் பக்சார், இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக் பேட்டில்ஸ் இன் இந்தியா. இந்தியாவோட வரலாற்றையே மாற்றி அமைத்த 2 முக்கியமான போர்கள். இந்தியர்கள் அதுல இந்தியர்களை வீழ்த்தினதோ or the Indians losing the battle was just by cheating, treachery, betrayal, அவ்வளவுதான். ஓகே, டன், கிளியரா? அப்ப இதெல்லாம் ஒரு இதுல நடந்துட்டு இருக்கா? ஃபைன். இதெல்லாம் ஒரு இதுல நடந்துட்டு இருக்கு. இங்க 1764 வரைக்கும் வந்துட்டோம். ஃபைன். ஆன் தி அதர் சைடு இது வரைக்கும் ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ஃபாலோ பண்ண முடியலையா? ஃபைன். ஆன் த அதர் சைடு 1600 1500ல இருந்து யூரோப்பியன்ஸ் உள்ள இருக்கான். கரெக்டா?
இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 1600 இருந்து இவன் நம்ம வீட்டுக்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்கான். எஸ், அவன் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து நம்மளையே வீழ்த்திட்டு இருக்கான், நம்ம கூட சண்டை போட்டு இருக்காங்கிறது ரெண்டாவது. பட் அவன் உட்காந்துட்டு இருக்க இடம் எங்க? நமக்குள்ளதான். அப்ப நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும்ல, ஒரு கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு ரிலீஜியஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம், இங்கிலீஷ் புக்ஸ் படிக்க ஆரம்பிப்போம், வெளிநாடுகளுக்கு போவோம், படிக்கும் போது ஊர் சுத்துவோம், அவங்களோட பழக்கம், அந்த பண்பாடு மாற்றம் அதெல்லாம் நடக்கும்ல. அதே டைம்ல நடந்ததா 18ஆம் நூற்றாண்டின் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், சீர்திருத்த இயக்கங்கள். சில பேர் என்ன பண்ணுவான், பிரிட்டிஷ் கூட சேர்ந்து பழகுனதுனால அவன் பண்றதா கரெக்ட்னு சீர்திருத்தம் பண்ணுவான், கரெக்டா? சில பேர் என்ன பண்ணுவான், நம்ம பிரிட்டிஷ பார்த்தாச்சு 200 வருஷம், 1600 இருந்து 700 150 வருஷம் பார்த்தாச்சு, பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்மளோட எத்தனை விஷயங்களை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு. அப்ப நம்ம சீர்திருத்தம்லாம் பண்ணக்கூடாது, மீட்கணும் பழைய விஷயங்கள் அப்படின்னு மீட்பு இயக்கங்கள் நடத்துவாங்களா? சோ பேரலா அது நடக்கும் இல்ல. இப்ப எங்க வீட்லயே உட்காந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா, நான் ஒரு சைடு அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தெரியாமயே நான் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பிப்பேன். ஓகே, எனக்கு தெரியாமயே அவன் கிறிஸ்மஸ்க்கு 1 வீக் செலிப்ரேட் பண்ணும்போது நான் என்ன நினைப்பேன், அப்ப நான் விநாயகர் சதுர்த்தியும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணும், அதை மறந்துட்டோமே, நான் அதையும் தூக்குவேன்ல. அப்ப மீட்பு இயக்கங்களும் சீர்திருத்த இயக்கங்களும் சமகாலத்துல இதே டைம்ல நடக்கும்ல. சோ நெக்ஸ்ட் ரைட் டவுன், அது யாரு பண்ணுவா? கொஞ்சம் அறிவுள்ளவன், படிச்சவன், இதை புரிஞ்சுக்கிட்டவன், இந்த சூழ்நிலையை தெரிஞ்சவன் அதை பண்ணுவான். சோ 18th century ரிஃபார்ம் அண்ட் ரீவைவலிஸ்ட் மூவ்மெண்ட், 18ஆம் நூற்றாண்டுல நடந்த சீர்திருத்தம் மற்றும் மீட்பு இயக்கங்கள். 18ஆம் நூற்றாண்டுல நடந்த சீர்திருத்த மற்றும் மீட்பு இயக்கங்கள். 18ஆம் நூற்றாண்டின் ரிஃபார்ம் அண்ட் ரீவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். ரீவைவலிஸ்ட்னா மீட்பு இயக்கம், ரிஃபார்ம் அண்ட் ரீவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். இதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். பழைய விஷயத்துல மீட்டு எடுக்கணும், சில விஷயத்த சீர்திருத்தணும். ஓகே, அப்ப இங்க வந்து ஒரு சைடு கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கான், இங்க ரிஃபார்ம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டும் பேரலா நமக்கே தெரியாம நடந்துட்டு இருக்கு. லீவிங் சம்படி இன்சைட் யூ, யூ வில் நாட் ஈவன் நோ வாட் சேஞ்சஸ் யுவர் பாடி இஸ் அண்டர் கோயிங். எப்ப வரைக்கும்? நீங்க வெளியே வந்து நின்னு நம்மளா இப்படி பண்ணிருக்கோம்னு யோசிக்கிற வரைக்கும். ஆமாவா இல்லையா? எஸ் மேம், கண்ணை மூடி 5 வருஷம் லவ் பண்ணிட்டேன் மேம், வெளியே வந்து பார்த்தாதான் தெரியும் நானே இப்படி மாறிட்டேன்னு வாங்க. 5 வருஷம், 5 வருஷத்துக்கு அப்படின்னா அப்ப நீங்க 200 வருஷத்தை யோசிச்சு பாருங்க. ஃபைன். ஸோ ஆல் திஸ் வாஸ் ஹேப்பனிங். அப்ப இங்க இவன் கண்ட்ரோல்ல எடுத்து, எப்ப கண்ட்ரோல் எடுக்கிறான்? பிளாசே பக்சார் போருக்கு அப்புறம் கண்ட்ரோல் எடுக்கிறான். கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் சும்மாவே நம்மளை யூஸ் பண்ணுவான். கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் பயங்கரமா நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிப்பானா? அப்படி ஒரு 100 வருஷம் நம்ம அவன் கண்ட்ரோல்ல இருந்திருப்போமா? இவன் நல்லது பண்ணுவான், இவன் நல்லது பண்ணுவான் அப்படின்னு. ஏன்னா பல வருஷமா நூற்றாண்டுகளா திராவிட கழகத்துக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருக்கிறதும் அதுதானே. நேத்தான எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. எஸ், அதனால தானே இன்னைக்கு நீங்க மாற்றம் எதிர்பார்க்கறீங்க. ஆமா தானே, மாற்றம் எதிர்பார்க்கறீங்க தானே. சோ அப்போ 100 வருஷமா உள்ளேயே இருந்திருப்போமா? அவன் கூட அவன் யூஸ் பண்றானா, நல்லது செய்யறானா, நல்லது செய்யலையா, நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போறானா, அவன் டெவலப் ஆகுறானா, நம்மள டெவலப் பண்ண வைக்கிறானா, ஒரு கண்மூடலுக்குள்ளேயே இருந்திருப்போமா, ஒரு சுழற்சிக்குள்ளேயே. அப்புறம் தான் we will start revolting back. 1857 சிப்பாய் கழகம். அப்ப எப்ப நம்ம வந்து வருவோம்னா, நம்ம அப்படியே ப்ரெஷர் ஆகிட்டே இருந்திருப்போம். நீ நேத்து பண்ண, நான் ஒத்துக்கிட்டேன், அதுவும் வேற மாதிரின்னு சமாளிச்சுட்டேன், இதுவும் அதுவா இருக்காதுன்னு நினைச்சேன், இதுவும் அதுவா இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா இப்பதானே புரியுது இது எல்லாமே அதுதான் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? அன்னைக்கு ட்ரிப்பு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க, விட்டுட்டேன். மூவிக்கு போற டைம் இல்லை நீங்க, விட்டுட்டேன். ஆபீஸ்ல வேலை இருக்கு நீங்க, விட்டுட்டேன். ஆனா அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இப்ப இதுதானே ஒரு ஸ்பார்க் மூமெண்ட் வரும் இல்ல, அங்கதானே பிரச்சனை ஆரம்பிக்கும். That's the moment of 1857 revolt. இங்கதான் தேசிய மறுமலர்ச்சி, தேசிய அளவுல we want a renaissance or revolution வேணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. அப்ப அதுக்கு ஸ்பார்க்னு ஒண்ணு இருக்கணும்ல, கடுப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்ப வெடிக்கும்? உப்மான்னு சொல்ற அன்னைக்கு வெடிச்சிரும், கரெக்ட் தானே? கடுப்பு இருந்துகிட்டே இருக்கும், டேஸ்ட் இல்ல, அது இல்ல, இது இல்ல, நீ இன்னைக்கு உப்மாவா அப்படின்னா அப்புறம் அப்படியே வெடிச்சிரும்ல. அதே மாதிரிதான் இட் ஹேப்பன்ட் வித் இந்த 100 வருஷமா நம்மள கண்ட்ரோல் எடுத்திருக்கும் போது அவங்க கீழே நம்ம வேலை செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும்ல. அப்ப அவங்களுக்கு கீழேயே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம், நம்மளோட நம்பிக்கையை அவங்க மாத்துவாங்கல்ல. அப்போ ஒரு புல்லட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு காட்ரிட்ஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அது வாயில ஓபன் பண்ணி கன்ல லோட் பண்ற மாதிரி.
அதுல வந்து பிக் ஃபேட்டும் கவு ஃபேட்டும் இருந்ததா சொல்லுவாங்க. அப்போ பிக்கும் கவ்வும் முஸ்லிம்ஸ்க்கும் யாருக்கும் ஒத்து வராது, ஹிந்துஸ்க்கும் ஒத்து வராது. நமக்கு கவு பியோர், பிக் வந்து தே டோன்ட் டச் முஸ்லிம்ஸ். ஸோ அது அப்பதான் இவன் நம்மள ஃபுல்லாவே மாத்தி கிறிஸ்டியானிட்டிக்கு மாத்த போறான். அந்த ஸ்பார்க் மூமெண்ட் மங்கள் பாண்டே சுடுவாரு. அதுக்கப்புறம் அப்படியே இந்தியா அளவுல அந்த கிளர்ச்சி, ஃபைட்டிங் வித் எவ்ரிபடி. அப்புறம் அப்படியே டெல்லி மார்ச் பண்ணி போறது. முகல் பேரரசர் ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாருல்ல, 1707லயே அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. எஸ், 1857 வரைக்கும் அவங்க தூங்கிட்டு தானே இருப்பாங்க, அவங்க ரூலர்ஸா தான் இருப்பாங்க. ஆனா லேட்டர் முகல்ஸ் அவரை போய் நீங்க தூங்காதீங்க வாங்க இனிமேல் நீங்க தான் ரூலர்னு அவரை தட்டி எழுப்புறது பகதூர் ஷா டூ. எஸ், அப்பதான் 1857ல தான் ஓகே ஒத்து வராது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணது. ஸோ அந்த பல எக்ஸாம்பிள் ஓடுது, அதெல்லாம் சொல்ல முடியாது. 1857 ஆஃப்டர் 10 years ஆஃப் மேரிட் லைஃப் தோணும்ல, ஓகே ஓடுது. அந்த மாதிரி தான் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தோணும். ஏன் அந்த தோனி 1857ல தான் தே டிசைட் ஓகே நோ, இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அப்பதான் சிப்பாய் கழகம். அப்ப என்ன ஆகுது, பிரிட்டிஷ்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இந்தியாவை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நிறுவனம். ஓகே, எத்தனை பேத்துக்கு தெரியும் இந்தியா தான் அம்பானி, அம்பானி தான் இந்தியான்னு? வெளிநாட்டுல பாக்குறவன் அப்படிதானே நினைப்பான். இந்தியால இருந்து ஏதாவது இங்க நடக்கணும்னா அம்பானி ஃபேமிலி தான் வராங்க. அப்ப இந்தியாவே இவங்க தான் கூட அப்படி ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. இப்போ பிரிட்டிஷ் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து பண்ணிட்டு இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கண்ட்ரோல்ல தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அவங்கனாலதான் இந்த சிப்பாய் கழகம் ஆரம்பிச்சது. அப்போ இவங்கனால இத்தனை பிரச்சனை, இவங்களை இன்னும் தொடர விட்டா இந்தியா கைவிட்டு போயிரும் தோணும்ல. அப்பதான் பிரிட்டிஷ் இவங்க வேண்டாம் நானே டைரக்டா உன்னை பாத்துக்கிறேன்னு வந்தது. இந்த 1857 தான் டேர்னிங் பாயிண்ட், வேர் 1600ல வந்த கிழக்கிந்திய கம்பெனியோட டென்யூர் முடிஞ்சிரும். அவங்களோட ஆயுட்காலம் முடிஞ்சு ஆங்கிலேயர்கள் நேரடியா ஆங்கிலேய அரசால் இந்தியா என்னாச்சு கண்ட்ரோலுக்கு எடுக்கப்பட்டது. ஆர் இந்தியாவின் கம்ப்ளீட் நிர்வாகம் ஆங்கிலேய அரசு கீழே போனது. கிளியரா? சோ என்ன எழுதினீங்க கடைசியா? அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசே பக்சார் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுனீங்களா? நெக்ஸ்ட் ரைட் டவுன். (1857) சிப்பாய் ரிவோல்ட். 1857 சிப்பாய் ரிவோல்ட். 1857 சிப்பாய் ரிவோல்ட். மேம் இது 18th century reform and revivalist movement கீழயா மேம்? ஆமாங்க, அது கீழே. 1857 சிப்பாய் கழகம். நெக்ஸ்ட் ரைட் டவுன். The beginning of national renaissance, தேசிய மறுமலர்ச்சியின் ஆரம்பம். The beginning of national renaissance, தேசிய மறுமலர்ச்சியின் ஆரம்பம். தேசிய மறுமலர்ச்சியின் ஆரம்பம். The beginning of national renaissance, தேசிய மறுமலர்ச்சியின் ஆரம்பம். அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, next point, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி comes to an end. கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஆயுட்காலம் முடிவடைந்தது. கிழக்கிந்திய நிறுவனம் or East India Company comes to an end. Next point, write down. Direct rule of British government. Direct rule of British government. Direct rule of British government. Clear? புரிஞ்சிருச்சுங்களா? இதுக்கப்புறம் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கமே ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? இப்ப நம்ம யாரோட சண்டை போடணும்? கவர்மெண்ட், பிரிட்டிஷ் அரசோட சண்டை போடணும். ஸோ இதுக்கு அப்புறம் தான் INM, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரைட் டவுன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்.
எழுதிட்டீங்களா? நேஷனல் மூமெண்டோட நிக்குதா? ஓகே, கம் அகேன். இப்ப 1857 சிப்பாய் கழகம். எஸ். அதுக்கப்புறம் கிழக்கிந்திய நிறுவனத்தோட ஆயுட்காலமா முடிச்சுட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே போயிடுச்சு. இனிமேலு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வர்சஸ் இந்தியா டைரக்டா. கரெக்டா? இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் சைக்காலஜில என்ன யோசிப்போம்? கிழக்கிந்திய நிறுவனம் தான் நமக்கு நல்லது பண்ணல, இப்பதான் கவர்மெண்ட் நேரடியா வந்துட்டாங்கல்ல, அவங்க தூக்கி நிறுத்துவாங்க, அதான் நம்ம நினைப்போம். ட்ரூ, ரைட்? ஓகே. ஸோ இப்போ டைரக்ட்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். ஸோ வி வெயிட்டட், சரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்தியா பெரிய கண்ட்ரி, ஃபைன். அங்க இங்கிருந்து நம்ம வந்து பிரிட்டிஷை அட்டாக் பண்ணோம் சிப்பாய் கழகத்துல. வெவ்வேறு இடங்கள்ல இருந்து புரட்சி கிளம்பிச்சு, அதிருப்தி வெளிப்படுத்தினாங்க. ஆனா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விஷயம்னு இல்லவே இல்லை. வி கேதர் டுகெதர் டு ஃபைட்னு ஒரு கான்செப்டே கிடையாது. எனக்கு இது பிடிக்கல, நான் தூக்கி வீசினேன், உனக்கு அது பிடிக்கல, நீ தூக்கி வீசின, அந்த மாதிரி தான். அப்போ இப்போ என்னன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பவும் இந்தியா இப்படியே தான் இருக்கு. கரெக்டா? அப்போ அதே அதிருப்தி கண்டினியூ ஆகும் போது ஃபைன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பல பக்கங்கள்ல இருந்து பிரஷர் போகுதா? ஏன்னா கிழக்கிந்திய நிறுவனம் பண்ண சில விஷயங்கள் இன்னும் தொடரும். இப்ப அவங்க பண்ணது சரியில்லைங்கும் போது இவங்களுக்கு தான் பிரஷர் போகும், இவங்க பண்றது சரியில்லைங்கும் போது பிரஷர் பல இடத்துல இருந்து போகுதா? எஸ். ஒரே சென்டர்டு ஒர்க்ல இருந்து போகாம லெஃப்ட் ரைட் சென்டர் அங்கிருந்து போகும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ற கஷ்டமா? அப்ப அவங்க என்ன பண்ணணும்? உனக்கு எந்த பிரச்சனைனாலும் நீ ஒரு மைய புள்ளிக்கு வா, அங்க வந்து நீ சொல்லு. அந்த மைய புள்ளியில இருக்கிறவங்க அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு ஈஸியா? நீங்க நீங்க ஒரு பிரச்சனை சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க இல்ல, எல்லாரும் ஃபர்ஸ்ட் இங்க வாங்க, இவங்க கிட்ட சொல்லுங்க, அதை ஃபில்டர் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். அப்படிங்கும் போது எனக்கு அங்க சேனல் இதாகுதா? அப்ப அங்க வந்து சொல்லணுங்கும் போதே பல பிரச்சனை அங்க டைல்யூட் ஆயிடுமா? புரியுதா? அப்ப எனக்கு அது ஒரு ஈஸி வே ஆஃப் ஹேண்ட்லிங் தானே. அந்த ஈஸி வே ஆஃப் ஹேண்ட்லிங்காக இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னு, தட் இஸ் த பர்த் ஆஃப் இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. ஓகே. அப்பதான் இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு ஒன்று உருவாகுது. அது நமக்கு நல்லதுக்காக எல்லாம் இல்ல, அவங்க நல்லதுக்காக. புரியுதா? நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா ஒரு ரிவ்யூ செஷன் வச்சுப்பேன், அது ஏன் நல்லதுக்காக, உங்க நல்லதுக்காக இல்ல. கரெக்டா? ஏன் நல்லதுக்காக ஒரு ரிவ்யூ செஷன் வச்சு மக்களை கொஞ்சம் பதப்படுத்தி, ஆ ஒரு மாதிரி இருப்பீங்கல்ல, பேயெல்லாம் அடிச்சு விட்டு ஓட்டி விட்டுட்டு வச்சுக்கிறது எனக்கு ஈஸி தானே. அது உங்க நல்லதுக்காக இல்ல, ஏன் அந்த மாதிரி தான். ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது மக்களை ரெடி பண்றதுக்காக இல்ல, இவங்க தெளிவாய்க்கிறதுக்காக. நாலா பக்கமும் இருந்து பிரச்சனை வரக்கு பதிலா இங்க ஒரே ஒரு ஸ்ட்ரீமா மாத்திக்கிறது. ஸோ பர்த் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இப்ப என்ன ஆயிடுச்சு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வர்சஸ் இந்தியாங்கிற ஒரு வைடர் ஸ்பெக்ட்ரம் இல்லாம வர்சஸ் ஐஎன்சின்னு மாறிடுச்சா? நீ எதுனாலும் ஐஎன்சி வா, ஐஎன்சில இருக்க 4 பேத்த மட்டும் நான் சமாளிச்சா போதும். அந்த 4 பேத்த எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு சங்கம் அப்படிங்கும் போதே வயசுல பெருசுக மட்டும்தான் அங்க இருக்கும். எனக்கு யூத்தை கண்ட்ரோல் பண்றது ப்ராப்ளம், பெருசுகளை கண்ட்ரோல் பண்றது ஈஸி. பொறுமையா எடுத்து சொன்னா சரிங்கன்ட்டு போயிடுவாங்க, பெட்டிஷன் கொடுப்பாங்க, ஒத்துப்பாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்க. கரெக்டா? ஸோ தி ஸ்பெக்ட்ரம் காட் அ லிட்டில் நேரோவர். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வர்சஸ் ஐஎன்சி அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இதுதான் இந்தியன் நேஷனல் மூமெண்டோட நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் காந்திக்கு முன் காந்திக்கு பின்னு பிரிக்கலாம். அப்புறம் காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான், அப்பவும் சும்மா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 1920க்கு மேல தான் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உள்ள வந்துச்சு. கிளியரா? தென் ஸோ என்ன எழுதிங்க கடைசியா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எழுதிங்களா? நெக்ஸ்ட் ரைட் டவுன். 1857 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வர்சஸ் இந்தியா, தென் பர்த் ஆஃப் ஐஎன்சி, therefore பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வர்சஸ் ஐஎன்சி.
அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கமே ஐஎன்சி ஆரம்பிச்சதுல இருந்து 1905 வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். 1905ல இருந்து 1916க்கு அப்புறம் வேற மாதிரி, அந்த ஒரு 10 வருஷம் வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கும். அதுக்கப்புறம் காந்தியன் ஏரா, காந்தி வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம், அதுக்கப்புறம் ஸ்வராஜிஸ்ட் அப்படின்னு ஒரு புது கேட்டகரி, அப்புறம் புரட்சியாளர்கள்னு ஒரு புது கேரக்டரி, அப்புறம் தான் சுதந்திர போராட்டம், அதுக்கப்புறம் சுதந்திரம். கிளியரா? கிளியர்? ஃபைன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான், பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா ஒரு இந்தியன் பார்ட்டிஷன். ஓகே, எழுதிட்டீங்களா? இப்போ ஐஎன்எம்மோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் தெரியாதுல்ல, இதுக்கு மேல ஒன்றும் தெரிய வேண்டாம். எஸ். ஸோ இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வரைக்கும் யூ காட் த ஹோல்ட் ஆஃப் ஐஎன்எம். ஐஎன்எம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரைட் டவுன் ஐஎன்எம் செக்லிஸ்ட் ஃபார் எக்ஸாம். ஐஎன்எம் செக்லிஸ்ட் ஃபார் எக்ஸாம் இது வந்து ஹிஸ்டரியோட ஒரு ஹோல்டு. சரியா? இது வந்து ப்ராடர் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கு. காந்தியர் ஏன்னா காந்தி 1915 இந்தியா வந்ததுல இருந்து 1948 அவர் சாகிற வரைக்கும் காந்தியன் ஏரா தான். பட் அதுக்குள்ள எக்ஸாம்க்கு என்ன முக்கியம்னு வேணும்ல, கோட்ஸே சுட்டாருங்கிறது எக்ஸாம்க்கு ஐஎன்எம்ல முக்கியம் இல்ல, அது ஜிகேல தான் முக்கியம். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஐஎன்எம் செக்லிஸ்ட். எஸ், ஐஎன்எம் செக்லிஸ்ட் ஃபார் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டு வந்துருங்க. 1857 sorry, first write down 1498 to 1498 இருந்து 1664 வரைக்கும், 1498 1498 to 1664 1664 வரைக்கும் யூரோப்பியன்ஸ் இன்வேஷன், ஐரோப்பியர்களின் வருகை, யூரோப்பியன்ஸ் இன்வேஷன். ஓகே. நெக்ஸ்ட் 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 1600 கிழக்கிந்திய நிறுவனம். தேர்ட் பாயிண்ட், all battles with British, ஆங்கிலேயர்களுடன் நடந்த போர்கள். ஓகே, அது பிராக்கெட்ல இம்பார்ட்டன்ட் வந்து பிளாசே, பக்சார், மராத்தாஸ், மைசூர். பிளாசே, பக்சார், மராத்தா, மைசூர், அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஹைராக்கில படிக்கணும்னு 4 எழுதிட்டீங்களா? அடுத்தது 1857 சிப்பாய் ரிவோல்ட். 1857 சிப்பாய் ரிவோல்ட். 1857 சிப்பாய் ரிவோல்ட். நெக்ஸ்ட் 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹைஃபன் ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டாவியன் ஹியூம். ஏஓ ஹியூம் எழுதிக்கோங்க, ஐஎன்சி படிக்கும்போது அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஏஓ ஹியூம். ஓகே, AOHUME ஹியூம். அடுத்தது 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், 1905 பெங்கால் பிளவு, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். நெக்ஸ்ட் 1906 அகில இந்திய முஸ்லிம் லீக், ஆல் இந்தியா முஸ்லிம் லீகின் உருவாக்கம், ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இந்தியா முஸ்லிம் லீக். அகில இந்திய முஸ்லிம் லீக், ஆல் இந்தியா முஸ்லிம் லீகின் ஃபார்மேஷன் எங்க நடந்துச்சு? டாக்கா, பங்களாதேஷ். டாக்கா, பங்களாதேஷ். 1906 ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இந்தியா முஸ்லிம் லீக், டாக்கா, பங்களாதேஷ். எஸ்,
டவுட்டா? நெக்ஸ்ட் 1906க்கு அப்புறம் 1911 சாரி 1906 எழுதிங்களா கடைசியா? 1911 வேண்டாம், 1907 சூரத் ஸ்பிளிட். சூரத்ல ஸ்பிளிட், ஐஎன்சியோட ஸ்பிளிட், இந்திய தேசிய காங்கிரஸ் பிரிவு, சூரத் ஸ்பிளிட் ஆஃப் ஐஎன்சி, சூரத் ஸ்பிளிட் ஆஃப் ஐஎன்சி. நெக்ஸ்ட் 1911 கேபிட்டல் ஷிஃப்ட் ஃப்ரம் கல்கட்டா டு டெல்லி. கேபிட்டல் ஷிஃப்ட் ஃப்ரம் கல்கட்டா டு டெல்லி. கேபிட்டல் ஷிஃப்ட் ஃப்ரம் கல்கட்டா டு டெல்லி. நெக்ஸ்ட் 1914 டு 18 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 1914 டு 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 1914 டு 18 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 1915 மகாத்மா காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. 1915 காந்தி ரிட்டர்ன்ஸ் அப்படி எழுதிக்கலாம். மகாத்மா காந்தி ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா டு இந்தியா. என்ன நாள்? ஜான்வரி 9, 1915. ஓகே. 1915 காந்தி ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா டு இந்தியா. நெக்ஸ்ட் 1916 formation of Home Rule League. Home Rule League. Formation of Home Rule League hyphen Annie Besant. Formation of Home Rule League hyphen Annie Besant. Annie Besant உருவாக்குனது இல்ல, பட் அவங்க கனெக்டட், அவ்வளவுதான். ஓகே. மேடம் பிளவட்ஸ்கி அண்ட் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிற 2 பேர் தான் அதுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் சும்மா நம்ம எழுதி நம்ம வந்து செக்லிஸ்ட் மட்டும்தான் எழுதுறோம். ஓகே. நெக்ஸ்ட் 1919 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். 1919 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். எஸ். 1921 22 1921 22 சௌரி சௌரா இன்சிடென்ட். சௌரி சௌரா, CHAURI Chowri Chowra incident that happened in Uttar Pradesh, Gorakhpur. Chowri Chowra incident. Okay, 1921 22 Chowri Chowra incident. அடுத்தது 1923 காந்தியின் ஜெயில். 1923 காந்தியின் ஜெயில். 1927 சைமன் குழு. 1927 சைமன் கமிஷன், சைமன் குழு. ஓகே. நெக்ஸ்ட் 1929 1929 1929 பூர்ண ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ். what did we write? 1919 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அது பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஜாலியன் வாலாபாக் மசாக்கர், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ரவுலட் சட்டம். ஓகே ஃபைன். 1923 காந்தியின் ஜெயில் எழுதியிருக்கீங்களா? பிராக்கெட்ல ஸ்வராஜ் இயக்கம். ஓகே. 1929 பூர்ண ஸ்வராஜ் எழுதியிருக்கீங்களா? பிராக்கெட்ல ரைட் டவுன் லாகூர் ரெசல்யூஷன். லாகூர்ல தானே ஜவஹர்லால் நேரு. லாகூர் ரெசல்யூஷன்.
நெக்ஸ்ட் 1930 தண்டி மார்ச் DANDI தண்டி மார்ச் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம் 1930 தண்டி மார்ச்சும் சிடிஎம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் ரைட் டவுன் 1931 பகத்சிங் எக்ஸிக்யூட்டட். பகத்சிங்க தூக்குல போட்டாங்க. பகத்சிங். ஓகே. நெக்ஸ்ட் 1932 காந்தி இர்வின் பேக்ட். காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1932 காந்தி இர்வின் ஒப்பந்தம். நெக்ஸ்ட் 1932லயே பூனா ஒப்பந்தம் ஹைஃபன் கம்யூனல் அவார்ட். பூனா பேக்ட் அண்ட் கம்யூனல் அவார்ட். பூனா பேக்ட் கம்யூனல் அவார்ட். நெக்ஸ்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்திய அரசாங்க சட்டம் 1935. 1937 1937 எலெக்ஷன்ஸ். 1937 எலெக்ஷன். எஸ். நெக்ஸ்ட் 1939 to 45. 1939 to 45 1939 இருந்து 45 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார். 1939 இருந்து 39 45 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார். நெக்ஸ்ட் 1941 ஆகஸ்ட் ஆஃபர். 1941 ஆகஸ்ட் ஆஃபர். 1942 இண்டிவிஜுவல் சத்தியாகிரக தனிநபர் சத்தியாகிரகம். 1942 இண்டிவிஜுவல் சத்தியாகிரக தனிநபர் சத்தியாகிரகம். 1942 1942 கிரிப்ஸ் மிஷன். கிரிப்ஸ் மிஷன். கிரிப்ஸ் மிஷன். நெக்ஸ்ட் 1943 சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் ஆசாத் ஃபவுஜ் அப்படின்னு எழுதிக்கோங்க. சுபாஷ் சந்திர போஸ் SC போஸ் அப்புறம் ஆசாத் AZAD ஆசாத் FAUG ஃபவுஜ். 1946 1946 கேபினட் குழு கேபினட் மிஷன். 1946 கேபினட் குழு. 1947 ஜூன் 1947 மவுண்ட் பேட்டன் பிளான். ஜூன் 1947 மவுண்ட் பேட்டன் பிளான். ஜூன் 1947 மவுண்ட் பேட்டன் பிளான். and 14 August 1947 14 August 1947 partition of Pakistan or partition of India hyphen Pakistan. Partition of India hyphen Pakistan. 15th August 1947 independence. How many points you've written? 30. 31. 32. 30 32 whatever. இந்த இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்ல INM ஓட ஃபுல் எங்கிருந்து ஹிஸ்டரி ஆரம்பிக்குதுன்னு அந்த ஹோல்டு கம்ப்ளீட் ஹோல்டு இதுதான் INMல நடந்த கதை. அதுதான் INM ஓட ஃபுல் ஸ்கெலிட்டன். ஓகே.
அண்ட் இந்த 32 டாபிக் எழுதியிருக்கீங்கல்ல, இந்த எந்த வருஷத்தோட ஐஎன்எம் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த 32 டாபிக்கை தாண்டி வந்திருக்காரு. எனி கொஸ்டின் நீங்க ரேண்டமா ஒரு கொஸ்டின் எடுங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லுங்க, இந்த 32 ஹெட்டிங்குள்ள ஏதாவது ஒரு ஹெட்டிங்ல இருந்தா அந்த கொஸ்டின் இருக்கும். ஓகே. அப்புறம் மிஸ்சலேனியஸ் அப்படின்னா புக்ஸ், ஆத்தர், நியூஸ் பேப்பர், பட் அது எல்லாமே இதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல கவர் ஆயிடும். ஓகே. ஸோ த பாயிண்ட் இஸ் ஈவன் வித்தவுட் மீ இந்த ஏரியா ஒரு ஏரியாவை நீங்க படிச்சீங்கனாலே ஐஎன்எம் கிளியர் பண்ணிடலாம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க 15வது பாயிண்ட் என்ன? Gandhi in jail. Swaraj Yekam. ஸ்வராஜா? Swaraj காந்தி party and ஜெயிலும் Gandhi. ஸ்வராஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். ஒத்துழையாமை இயக்கம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கும். சௌரி சௌரால நம்ம ஆளுக போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட்க்கு அப்புறம் காந்தியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. காந்தி ஜெயில இருக்கும் போது இங்க எதுவும் ப்ராப்பரா வழி நடத்துறக்கு ஆள் இல்லாதனால இந்திய தேசிய காங்கிரஸ் ரெண்டா புரிஞ்சிரும். ஸ்வராஜ் இயக்கம் தனியா, ஸ்வராஜ் இயக்கம் இல்லாம மாற்றம் விரும்பாதோர், நோ சேஞ்சஸ் அப்படின்னு. அப்ப அந்த ஸ்வராஜிஸ்ட் யார் யாரு, எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு அந்த ஏரியா ஒரு பேஜுக்கு படிச்சீங்கன்னா அதுல இருந்து வர கொஸ்டின் போட்டுக்கலாம். இங்க என்ன ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா வை வாட் இஸ் த நீட் ஃபார் மீ அப்படின்னா இவ்வளவுதான் ஹிஸ்டரி, பட் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகே. இப்ப நான் பிறந்தேன், எங்க அம்மா பிறந்தாங்க, எங்க அப்பா பிறந்தாங்க, அந்த மாதிரி ஒரு டைம் லைன் இருக்குல்ல, அதை மட்டும் தான் நம்ம சேர்த்து படிக்கணும் ஈஸியா படிக்கிறக்கே தவிர ஐஎன்எம்க்கு பெரிய ராக்கெட் சயின்ஸோ ரீசர்ச்சோ தேவையில்லை. இஃப் யூ ஹேவ் அ லிட்டில் இன்ட்ரெஸ்ட் இன் ஹிஸ்டரி, இன்னைக்கு நான் சொன்ன ஐஎன்எம்மோட கதையும் இதையும் வச்சுட்டு நீங்க ஐஎன்எம் தானா படிச்சுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா. பட் நம்ம இப்போ உட்காந்து ஃபுல்லா படிக்க முடியாது. அதை படிச்சு எது தேவை எது தேவையில்லைன்னு ஒரு கதை வரும். அப்ப தேவை இருக்கிறத படிக்கிறோமா இல்லாத படிக்கிறோமான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இது வேணுமா வேணாமான்னு ஒரு இது வரும்ல. ஸோ இந்த ஆர்டர்ல 1498 வாஸ்கோடகாமா வந்தப்ப கேலிக்கட்ல சோமர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வரவேற்றாரு. அதுல இருந்து எடுத்து சுதந்திரத்தை வரைக்கும் நம்ம ஒரு ஆர்டர்ல அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே போவோம். ஓகே. அண்ட் இப்போ உங்களுக்கு அந்த 32 பாயிண்ட மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. ஐஎன்எம் முடிக்கும் போது கிளாஸ் ஐஎன்எம் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஐஎன்எம் முடிச்சிட்டோம்னா ஐ கேன் பெட் 100% எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 32 பாயிண்ட்டும் உங்க மைண்ட்ல இருந்து ஆர்டரா நீங்களே எழுதலாம். ஏன்னா ஐஎன்எம் இஸ் ஜஸ்ட் அ மூவி, அவ்வளவுதான். அந்த படத்தை தெளிவா பார்த்துட்டோம்னா இப்ப எந்த கேரக்டர் எப்ப வரும், என்ன நடக்கும், இதுதான் சீன், இதுதான் எபிசோட்னு அப்படியே நம்மளே டீகோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கேன். ஐ நெவர் யூஸ் டு கிவ் திஸ் ஃபர்ஸ்ட். போக 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 நானே இந்த டைம்லைன் போட்டு கடைசியா அந்த டைம்லைன் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் அ ஓப்பன் கைண்ட் ஆஃப். நீங்களே பாருங்க, இந்த 32 டாபிக்கும் ஐஎன்எம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே ஃபர்ஸ்ட் இது நடந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஜஸ்ட் மூவி, யூ கேன் ரீகலெக்ட் அண்ட் ரைட் த கம்ப்ளீட் எபிசோட். புரிஞ்சிருச்சுங்களா ஐஎன்எம்னா என்னன்னு? அண்ட் எங்கிருந்து சவுண்ட் வருது? முத்துலக்ஷ்மி. எஸ், டன். So it's a whole movie that we are going to see. ஐஎன்எம்க்கு இன்னும் ஒரு 10 கிளாஸ் அப்படிங்கும் போது the whole மூவில நம்ம இதுதான் கவர் பண்ண போறோம். அண்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே இது ஏதாவது ஒரு ஏரியால இருந்தா வந்திருக்கும். ரேண்டமா 2024ல எடுத்த ஏதாவது ஒரு கொஸ்டின் நான் காலையில பார்த்துட்டுலாம் வரல, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஸ்டினே கொடுத்தாங்க. ஸோ மேபி வீல் ஜஸ்ட் ட்ரை ஒன் கொஸ்டின், தெரியுதோ இல்லையோ நம்ம வந்து அந்த ஏரியால இருந்து தான் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 2024ல ஐஎன்எம்ல கேட்ட கொஸ்டின் ஒன்று, 2025 ஒன்று செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2024ல ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர், ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் எந்தெந்த வருஷம் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. மைசூர் மராத்தா போர்லாம் எழுதியிருக்கமா, அந்த 4 போர் படிச்சா அந்த ட்ரீட்டி போட்டுக்கலாம். அந்தந்த ஏரியால இருந்து மட்டும் தான் கொஸ்டின். அப்ப ரேண்டமா இன்னொரு கொஸ்டின், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எதன் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படிப்போமா, அவ்வளவுதான். எந்த கொஸ்டின் நீங்க ரேண்டமா எடுத்து பார்த்தாலும் தட் வில் பி கனெக்டட் வித் ஏதாவது ஒரு ஏரியா. புரிஞ்சிருச்சா? ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் ஐஎன்எம்க்கு தேவை, பிளஸ் ஐஎன்எம்மோட ஹோல்டும் இதுதான். கிளியர்? ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு கிளாஸ் வந்து கணக்குல இல்லை, சும்மா இன்ட்ரடக்ஷன்லேயே போயிடுச்சு. நானும் நீங்களும் பேசி பழக ஐஎன்எம் பழகவே போயிடுச்சு. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட்னா,
we are going to proceed from 1498 to 1947. Okay, with breaks in 3 or 4 places. 1497 இருந்து யூரோப்பியன் இன்வேஷன் வரைக்கும் முடிச்சுட்டு we have to write test. அதுக்கப்புறம் பேட்டில்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும். அந்த மாதிரி டாபிக்கா நம்ம டெஸ்ட் எழுதிட்டு ரிவிஷன் டெஸ்ட் போடணும். கிளியர்? அண்ட் ஃபைனலா ஃப்ரீடம் வரைக்கும் வந்து ரிவிஷன் டெஸ்ட் போடணும். இது கூட மிஸ்சலேனியஸ் அப்படிங்கிறது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், மனப்பாட பகுதின்னு ஒன்று இருந்தே இருக்கு. அது ஒண்ணுமே பண்ணவே முடியாது. எத்தனை தலைவர்கள் வந்திருக்காங்க, எத்தனை தலைவர்கள் எத்தனை புக்ஸ் எழுதியிருப்பாங்க, நியூஸ் பேப்பர் எழுதியிருப்பாங்க, அது எல்லாம் படிக்கணும். ஓகே, இது கூட கனெக்ட் ஆகிறது ஐஎன்எம் லீடர்ஸ். உங்க சிலபஸ்ல எத்தனை லீடர் இருக்காங்க? 12 லீடர். அது பெரியாரோட சேர்த்தி, பெரியார் இல்லாம 11 லீடர். கரெக்டா? பெரியார நம்ம படிக்க வேண்டாம், பெரியார நம்ம யூனிட் 6 யூனிட் 5ல படிச்சுப்போம். அது இல்லாம 11 லீடர்ஸ். உங்களுக்கு லீடர்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஓகே. லீடர்ஸ் முடிக்கலன்னா லீடர்ஸோட ரெக்கார்டிங்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வில் பி சென்ட். ஸோ லீடர்ஸ் பேரலா படிக்கணும். அது போக இந்த மனப்பாட பகுதி தனியா படிக்கணும். புரிஞ்சிருச்சா? அந்த மனப்பாட பகுதியில தான் புக்ஸ், ஆத்தர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், கோட்ஸ். இந்த கோட் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு யார் சொன்னா? ஸ்வராஜ் அப்படிங்கிறது என் பிறப்புரிமை அப்படின்னு யார் சொன்னா? திலகர் சொன்னாரு, பாலகங்காதர் திலக் சொன்னார். அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு சொல்லியிருப்பாங்கல்ல. எஸ், அது யார் சொன்னா? ஸோ ஆத்தர்ஸ், கோட்ஸ், புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஃபேமஸ் டயலாக்ஸ், இது எல்லாம் மிஸ்சலேனியஸ்ல பைஹார்ட் பண்ண வேண்டியது. அது போக 11 லீடர்ஸோட ஹிஸ்டரி படிக்கணும். கிளியர்? அப்ப 30 பாயிண்ட் எழுதியிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எது ரெண்டையும் படிச்சாதான் கம்ப்ளீட் ஆகும். 15 கொஸ்டின் ஐஎன்எம்லனா 12 கொஸ்டின் இந்த ஏரியால இருந்து, ஒரு மிஸ்சலேனியஸ் கொஸ்டின், 2 லீடர் கொஸ்டின் வரும்ல, எல்லாம் சேர்த்தி தானே 15. ஸோ இது கூட மிஸ்சலேனியஸ் லைக் புக்ஸ், ஆத்தர்ஸ், கோட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும். பிளஸ் ஐஎன்எம் லீடர்ஸ் படிக்கணும். ஓகே, ஸோ ஐஎன்எம் லீடர்ஸ் ஃபார் ஃபியூ பேட்சஸ், ஐ திங்க் ஐஎன்எம் லீடர்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, டன். பட் ஃபியூ பேட்சஸ் முடியலன்னா அதுக்கு திரும்பி நம்ம கிளாஸ் எல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். மெட்டீரியலும் ரெக்கார்டிங் இருக்கும், நீங்க அதே படிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த லீடர்ஸோட கதை தான். காந்தி அப்படின்னா காந்தி வந்தாரு, செத்தாரு, போனாரு, அதெல்லாம் அந்த கதை தான். ஸோ அந்த லீடர்ஸும் அந்த மெட்டீரியலும் we will send it in மெயில். ஈவன் இன்னொரு தடவை இன்னைக்கு அனுப்பிச்சிடுறோம். அதை நீங்க பேரலா படிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த மிஸ்சலேனியஸ் பார்ட் மண்டேக்கு அப்புறம், ஒரு பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்சலேனியஸ் அனுப்புறேன். ஓகே, இப்போ என்ன நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கே சொல்லிடுறேன்னா, நான் 10 கிளாஸ் 11 கிளாஸ்ல இந்த ஏரியா முடிக்கிறக்குள்ள நீங்க இந்த ஏரியாவை தரவு பண்ணியிருக்கணும், இந்த ஏரியாவை தரவு பண்ணியிருக்கணும். மொத்தமா சேர்ந்து நம்ம ஐஎன்எம் ஒரு நாளைக்கு முடிச்சிடணும் டெஸ்ட் எழுதி. அப்பதான் ஐஎன்எம் முடிஞ்சதா கருதப்படும். நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வேற ஏதாவது பண்றீங்கன்னா இட் நாட் ஒர்க் அவுட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஐஎன்எம் லீடர்ஸ் முடிச்சிடணும். ஆல்ரெடி படிச்சிருந்தா ரிவைஸ் பண்ணுங்க, படிக்கலையா மறுபடியும் படிங்க. புரிஞ்சிருச்சா? அப்போ வாட் யூ வில் கெட், ஐஎன்எம் லீடர்ஸோட ரெக்கார்டிங்கும் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்துடும். ஃபைன். ஸோ மண்டே மத்தியானம் கிளாஸ், மண்டே காலையில ஐஎன்எம் 11 லீடர் ஃபுல் டெஸ்ட். திருப்பி ஐஎன்எம் படிக்க ஆரம்பிக்கணும், ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ராங்கா பண்ணணும். 3 நாள் இருக்குல்ல, போதும்ல. ஒரு நாளைக்கு 3 லீடர் படிச்சா கூட படிச்சிடலாம்ல. சரி, மூஞ்சி ஒரு மாதிரி போறனால டியூஸ்டே வச்சுக்கலாம். சரியா? ஸோ டியூஸ்டே அவ்வளோதான் பண்ண முடியும், பெருசாலாம் ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தான் மே 1ஆம் தேதியிலிருந்து ஃபார்முக்குள்ள வரணும். இப்போ இருந்து லைட்டா ஃபார்முக்குள்ள வந்தா தானே மே 1ஆம் தேதிக்குள்ள செட் ஆக முடியும். ஸோ இதுக்கு தான் நான் நேத்தே சொன்னேன், நான் வந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு. இப்போ புரியுதா? நான் வந்தாலே பிரச்சனை தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 11 லீடர்ஸும் டியூஸ்டே காலையில 11 o'clock யூ ஹேவ் டு ரைட். நோ டவுட் எழுதியே ஆகணும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கூட ரிசல்ட்டை பயங்கரமா மாத்தும். எஸ்டர்டே அரௌண்ட் 9:30 10 ஐ காட் அ கால் ஃப்ரம் மை ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க வந்து ஒரு 2 மார்க்ல குரூப் 1 வரல அவங்களுக்கு போன தடவை. ஓகே, குரூப் 2ல போயிட்டாங்க, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல போயிட்டாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஸ்டூடெண்ட் தான், அதனால நான் வந்து அவங்கள பாராட்டினதோட நிறைய திட்டிருக்கேன். அப்போ ரிசல்ட் 2 மார்க்ல குரூப் 2 போனதப்பவும் குரூப் 1 போனதப்பவும் இன்டர்வியூல ஃபுல் ஸ்லாப் வாங்கி மெயின்ஸ்ல கொஞ்சம் மார்க் பத்தாம தான் போயிருச்சு. அப்போ நான் சொன்னேன், நீ குரூப் 2 போக வேண்டிய ஆளே இல்லை, அதை ஒழுங்கா படிச்சு அந்த டெஸ்ட் எழுதியிருந்தா குரூப் 1 போயிருக்கலாம். நான் திட்டினேன். நான் நேத்து கூப்பிட்டு சொன்னாங்க, மேம் நான் அப்ப கூட ஃபீல் பண்ணல, நீங்க தானே திட்டுறீங்க எப்பவும் போலேன்னு தொடச்சிட்டு போயிட்டேன். ஆனா நேத்து எலெக்ஷன் டியூட்டி பார்க்கும் போது நான் ஃபீல் பண்ணேன்.
இதுவே நான் குரூப் 1 ஆஃபீஸரா இருந்தா என்ன டியூட்டி பார்த்திருப்பேன், குரூப் 2 இருக்கிறனால நான் என்ன டியூட்டி பார்த்தேன். நான் நேத்து பார்த்த டியூட்டி எல்லாம் எனக்கு கஷ்டமா எல்லாம் இல்ல. ஆனா நீங்க அன்னைக்கு திட்டினது நேத்து வலிச்சது மேம். அதான் டியூட்டி முடிஞ்சோன்னு 10:30 கூப்பிட்டேன், தூங்கிட்டீங்களா அப்படின்னு. அதுதான் நான் சொல்றேன், ஒரு 2 மார்க் 1 மார்க் கூட நாளைக்கு குரூப் 2லயோ 2Aலயோ உட்கார வச்சிரும், குரூப் 1 போக விடாது. ஓகே. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ ரிப்பீட்டடா படிக்கிறதும் ரிவைஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தரோவா இருக்கணும், கன்ஃபார்மா தரோவா இருக்கணும். ஓகே. ஸோ 11 லீடருக்கான டெட்லைன் முடிக்கிறதுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே 4 நாள். ஒரு நாளைக்கு 2 ரீடர் 100 தடவை படிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூல் ரைட் திஸ் டெஸ்ட். அதுக்குள்ள டியூஸ்டேக்குள்ள இதுல ஒரு கணிசமான அளவு போர்ஷன்ஸ் முடிக்கப்படும். ஆமா தானே? சாட்டர்டே கிளாஸ் இருக்கு, மண்டே கிளாஸ் இருக்கு, டியூஸ்டே கிளாஸ் இருக்கு. வெட்னஸ்டே இந்த டெஸ்ட் எழுதுவீங்க. அதான் நான் கிளாஸ்லயே முடிச்சிருவேன்ல, நீங்க என்ன தனியா முடிக்கிறக்கு. ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அகெயின் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுடே. உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னையிலிருந்து படிக்க ஆரம்பிங்க. கிளியரா? அதுக்கு அந்த லீடர்ஸ் டெஸ்ட்டும் இந்த டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் we will start miscellaneous. ஓகே. ஒரு 2 நாள் டைம் கொடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர் படிக்கணும், 2 நாள் டைம் கொடுத்து கோட்ஸ் படிக்கணும், 2 நாள் டைம் கொடுத்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். அந்த மாதிரி அடுத்த வெனஸ்டே தேர்ஸ்டேக்கு அப்புறம் நம்ம இதை ஆரம்பிச்சுக்கலாம். பட் இது எல்லாம் என்னைக்கு முடிக்கணும்னா நான் ஐஎன்எம் முடிச்சு ஃபுல் டெஸ்ட் வைக்கிற அன்னைக்கு நீங்களும் முடிக்கணும். கிளியரா? ஓடித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை, ஓடித்தான் ஆகணும். ஸோ இதுதான் ஐஎன்எம்ங்க, ஃபுல் ஐஎன்எம் இதுதான். கிளியர்? டன்னா? ஸோ கம்ப்ளீட் ஐஎன்எம் இஸ் finished டுடே. இனிமேல் நீங்க முடிக்கிறது தான் இருக்கு. நான் முடிச்சிட்டேன், இன்னைக்கு ஐஎன்எம் முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்திருக்கும், இதான் ஐஎன்எம், முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னோட ஐஎன்எம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. எனக்கு எப்ப வரைக்கும் பிரச்சனைனா, உங்களுக்கு இதெல்லாம் ஐஎன்எம்ல இருக்குன்னு புரிய வைக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனை. புரிய வச்சுட்டேன்ல, அதுக்கப்புறம் அடிச்சு விரட்ட வேண்டியதான், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. புரிய வைக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். கிளியரா? ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே ஃபினிஷ் த ஃபர்ஸ்ட் ஐஎன்எம் லீடர்ஸ். கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, முடியலனாலும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சு சரியா படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னா யூ வில் கெட் த ரெக்கார்டிங் அண்ட் மெட்டீரியல் ஃபார் ஐஎன்எம் லீடர்ஸ். ஆல்ரெடி வந்திருந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே, என்னமோ ஒன்று. எனக்கு இந்த 4 நாளைக்கு நீங்க படிக்கணும் ஐஎன்எம் லீடர்ஸ். 11 லீடரும் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். யார் என்ன சொன்னா ஏது சொன்னான். 11ஆம் தேதி டெஸ்ட் நான் தான் கண்டக்ட் பண்ணுவேன், வேற யாருமே நானே இருப்பேன், நானே கண்டக்ட் பண்ணுவேன். மத்தியானம் கிளாஸ் இருப்பேன். புதன்கிழமை டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட், லீடர்ஸ் டெஸ்ட் ஆஃப்லைன் டெஸ்ட். கிளியரா? டன்னா? ஓகே. காட் ஹோல்ட் ஆஃப் ஐஎன்எம்? எஸ். ஆன்லைன் ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்தெல்லாம் இருக்கா? சொன்னா மட்டும் என்ன பண்ணிருவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன், சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது என்ன அவ்வளவுதானே? அவ்வளவுதான். கிளியரா? ஓகேவா? எஸ். எஸ். ஓகே. So what we'll do now? அது கூட எழுதிட்டீங்களா? லீடர்ஸ் பிளஸ் மிசலேனியஸ் லைக் ஆத்தர்ஸ், புக்ஸ், கோட்ஸ் அண்ட் வேற என்ன, ஆத்தர், நியூஸ் பேப்பர். இன்னும் நிறைய இருக்கு, பட் மிசலேனியஸ் அதெல்லாம் சேர்த்துனாதான் ஐஎன்எம். ரைட் டவுன் 33rd பாயிண்டாவோ 31st பாயிண்டாவோ 11 ஐஎன்எம் லீடர்ஸ் பிளஸ் மிசலேனியஸ்ல ஆத்தர்ஸ், கோட்ஸ், புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ். எந்த ஐஎன்எம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இதை தாண்டி கொஸ்டினே வந்திருக்காது. இப்போ கொஸ்டின் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் படிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அது படிச்சிருவோம். ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிச்சிடலாம். எனக்கு என்ன டேட்? April 22nd. May 15th முடிச்சிருவோம். ஓகேவா? போதும் இல்ல? May 15னா ஒரு 2 நாள் முன்ன பின்ன போட்டுக்கலாம். May 18th முடிச்சிருவோம். நடுவில் என்ன நடந்தாலும், சுனாமியே வந்தாலும் May 18th முடிச்சிருவோம். நான் முடிக்கும் போது நீங்களும் முடிச்சிருவீங்க, வேற வழி இல்லைல்ல. கரெக்ட் தானே தீபா? ஓகே. கிளியரா? டன்னா? ஓகே. So now we have to start from 1498. Start பண்ணலாமா? 5 minutes break. மேம் சொல்லுங்க. மேம் 1943 சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் ஆசாத் சொன்னீங்களா மேம்? அதுக்கப்புறம் என்ன மேம்? எனக்கு கிளியரா கேட்கல. 1946 கேபினெட் மிஷன். 46 இல்ல மேம், 43. ஆசாத் ஃபௌஜ். ஆசாத் ஃபௌஜ், இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகே. மேம் ப்ளீஸ் ஸ்பெல் மீ மேம். AZ, one second. AZADFAUJ. Azad Fauj. Okay. Okay, ma'am. Done? Ma'am. Yes, ma'am. Okay, listen now. Another important thing. அதுக்குள்ள இங்க போயிட்டாரு அவரு, வர சொல்லுங்க. Another important thing. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிக்கணும் எக்ஸ்ட்ரா. கரெக்டா?
அந்த ஏரியாவை நான் இன்னும் ஆரம்பிக்கலையே. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிக்கணும். ஸோ ஸ்கூல் புக் பிடிஎஃப் கம்பைலேஷன் வில் பி சென்ட். ஸ்கூல் புக் பிடிஎஃப் கம்பைலேஷன் வில் பி சென்ட். அதை எடுத்து வச்சுக்கோங்க. லீடர்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை படிக்க ஆரம்பிச்சா போதும். அது வந்து பேரலா ரீட் பண்ணிட்டு வந்தா போதும். அதுல இருக்க எல்லா கதையும் நான் கிளாஸ்லயே சொல்லிடுவேன். பட் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸ்கூல் புக் பிடிஎஃப் கம்பைலேஷன் எப்ப வரும்னா மண்டேக்கு மேலதான் வரும். ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் முடிச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் பிடிஎஃப் கம்பைலேஷன் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு புக்கை படிச்சா போதும். புரியுதுங்களா? உங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுவீங்கல்ல புதன்கிழமை ஐஎன்எம்ல, அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்ப ஸ்கூல் புக் நான் எவ்வளவு முடிச்சிருக்கணும் கிளாஸ் அதை மட்டும் பிடிஎஃப் வாசிச்சுட்டு வந்தா போதும். ரீட் மட்டும் தான். நோ லேர்னிங் ஃப்ரம் த புக். ரீடிங் த புக் அலோன் இஸ் எனஃப். அண்டர்ஸ்டுட்? ஸோ இது கூட என்ன படிக்கணும்? ஸ்கூல் புக் பிடிஎஃப் கண்டிப்பா படிக்கணும். அதை தேடிலாம் படிக்க வேண்டாம். அதை கம்பைலேஷன்ல படிச்சா போதும். இன்னைக்கு படிச்சா ஒன்றும் புரியாது. அது வேற ஆர்டர்ல போகும், இது வேற ஆர்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிசி எக்ஸாமுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கான். சிலபஸ்ல எப்படி படிக்கணுமோ அதுதான் நம்ம போட்ட செக்லிஸ்ட். ஸ்கூல் புக் அப்படிங்கிறது 6th 7th 8th 9th 10th 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் குழந்தைங்களுக்கு எழுதின புக். இந்த ஆர்டர்ல இருக்காது. அதுல இருக்க பாயிண்ட்ஸும் நம்ம சேர்த்துக்கணுமே தவிர that will not be of this format. So இப்ப புக்ஸ் பிடிஎஃப் வராது உங்களுக்கு மெயில்ல. இட் will come only after Monday. ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி கிளாஸ் நோட்ஸ்ல எவ்வளவு முடிச்சிருக்கோமோ அந்த பிடிஎஃப் படிக்கணும். புரிஞ்சிருச்சா? டன்னா? ஓகே, clear? So tomorrow we'll start from 1498. We'll not start today. Tomorrow we'll start from 1498, but get into the routine slowly. From May 1st it'll be இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரிவைஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். So it'll be little difficult only. So make sure நீங்க ஃப்ளோக்குள்ள வந்துடுறீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? லீடர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஒரு ஃப்ளோக்குள்ள வந்துருவீங்க. டன்? எஸ். படிக்கும் போது கஷ்டமா இருந்தா ரெக்கார்டிங் கேட்டு படிங்க. ரெக்கார்டிங் கஷ்டமா இருந்தா படிக்க மட்டும் செய்யுங்க. ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிடணும். Done. So today we will stop here and tomorrow at 10:30 we'll start from 1498. நாளைக்கு I will finish European invasion. நாளைக்கு European invasion முடிஞ்சிரும். செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதி இருக்கோம்? நாளைக்கு 1498 1600 முடிஞ்சிரும். மண்டே கிளாஸ் பேட்டில்ஸ் முடிஞ்சிரும். டியூஸ்டே கிளாஸ் சிப்பாய் கழகம் முடிஞ்சிரும். ஸோ மேபி டியூஸ்டே டெஸ்ட் வந்து பேட்டில்ஸ் வரைக்கும் இருக்கலாம். வெட்னஸ்டே டெஸ்ட். ஓகேவா? கிளியரா? ஒரு ஃபார்மேட் குள்ள வந்துட்டீங்களா? படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? டன். ஓகே. சோ see you tomorrow. பாருங்க, லீடர்ஸ் லிஸ்ட் மட்டும் லீடர்ஸ் லிஸ்டா மெட்டீரியலா? மெட்டீரியல் இல்ல மேம், லீடர்ஸோட நேம்ஸ் மட்டும். அது உங்க சிலபஸ்லயே இருக்கு பாருங்க. 11 லீடர்ஸ். பெரியார விட்டுட்டு 11 லீடர். எதை படிக்கிறீங்களோ இல்லையோ முதல்ல சிலபஸ படிங்க எல்லாரும். கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் சிலபஸ் படிச்சாதான் எது எங்கெங்க இருக்குன்னு தெரியும். 11 leaders in syllabus. It's already there and it will be sent. Okay. So see you tomorrow at 10:30. நாளைக்கு 10:30க்கு வாஸ்கோ ட காமால இருந்து ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவோம். பார்த்தலோமியா டயஸ்னு ஒருத்தர் வருவாரு. அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவோம் ஏன் இந்தியா வந்தாங்கன்னு. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு எதோட முடிக்கணும்? 1664 பாண்டிச்சேரி வரைக்கும். எஸ், பாண்டிச்சேரி, பிரான்சிஸ்கோ மார்டின், வேற யார் இருப்பா? அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் வந்து we have to finish. Done? Okay. Yes, online students can leave. Thank you. Ma'am, August of 1940 தானா மேம் ஆக்சுவலா? 40 தானே எழுதணும். 40 41 சொன்னீங்க. சரிங்க, அது பாத்துக்கலாம் விடுங்க, அதை நான் சொல்றேன். ஓகே ஓகே, thank you. மேம் 1916 என்ன சொன்னீங்க மேம்? அது எனக்கு கேட்கல மேம். 1916 ஹோம் ரூல் லீக். Done. Thank you. See you tomorrow. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am.